பெரியார் வந்து அண்ணாதுரையை படிக்க வைத்தாரா அப்படின்லாம் கேள்வி கேட்குறாரு. இப்போ யார் படிக்க வச்சார் பெரியாரான்னு கேட்குறாங்க. சீமான் தாத்தாவை யாரும் ஏன் படிக்க விடலன்னு தான் நம்ம கேட்குறோம். அப்போ எதை வேண்டுமானாலும் பேசலாம், ஆனால் அடுத்த நாள் மாற்றிக்கொள்ளலாம். அதில் ஒன்று கொஞ்சம் கூட நம்ம கூச்சமாகுது. பெரியாருடைய கைத்தடி தான் வளைந்த கைத்தடி நிமிர்ந்து துப்பாக்கி ஆகிவிட்டது என்று சொன்னார். இன்னும் 6 நிமிடத்தில் மாற்றி பேசுவார், 6 நொடிகளில் கூட மாற்றி பேசுவார். அவருக்கு அரசியல் அறிவு குறைவாக இருப்பதால் எதை வேண்டாலும் சொல்லிவிடலாம், தன்னுடைய தொண்டர்கள் ஏற்றுக்கொள்வார்கள் நம்பிக்கை அவருக்கு இருந்தது. முழு பாடலையும் முழு பகுதியும் படித்தால்தான் விளக்கம் தெரியும் அவர்களுக்கே தவிர, பல பேர் செய்தித்தாளில் தலைப்பு செய்தியை பார்த்து விட்டு நகர்ந்து விடுவார்கள், உள்ளே படிக்கவே மாட்டாங்க. பார்ப்பன ஆதிக்கத்தை பற்றி அடிப்படை புரிதல் கூட இல்லாத ஒரு மடையனாக தான் இதை வந்து அவர் பேசியிருக்கிறார். அதுதான் பார்ப்பன ஆதிக்கம் என்பதை பற்றி அவருக்கு என்ன தெரியும்னு தெரியல. பொது மேடையில் சாத்தானின் பிள்ளைகள் என்று கிறிஸ்தவர்களையும் இஸ்லாமியர்களும் பேசினார். இப்போ தான் சில மாதங்களுக்கு முன்னால் பேசினார். அதற்கு என்ன விளக்கம் சொல்லுவார்னு தெரியல. வளர்த்து விட்ட நீங்கள் இன்னைக்கு திடீர்னு வந்து நின்றுட்டு அவரோடு எதிர்த்து முரண்பட்டு நிற்பது, ஆனால் சகிக்க முடியாத எல்லைக்கு போகும்போது தான் வெளியே வந்து கேள்விகள்லாம் வைக்க வேண்டியதாக இருக்கும். விதண்டாவாதம்னு சொல்லுவாங்க. வாதம் இல்லை, அவர் பேசுறதெல்லாம் விதண்டாவாதங்களை தான் பேசி கொண்டிருக்கிறார். பிரபாகரனை என்னிடம் ஒப்படைத்து விட்டார் அப்படின்னு அவர் சொன்னபோது ஈழத்தமிழர்கள் சொல்லியிருக்கலாம், ஏன்னா இவ்வளோ அநியாயத்துக்கு போய் சொல்றியடா, அதெல்லாம் யாரிடம் ஒப்படைப்பார்? இந்த மாதிரி ஆளுகிட்டே கொண்டு போய் ஒரு லும்பன்கிட்டே கொண்டு போய் கொடுப்பார். அவர் நல்ல நடிகனாக சினிமாவில் நடிக்க முடியல தவிர வாழ்க்கையில் நல்லா நடிச்சிருக்காருன்னு இப்போ நாம் புரிஞ்சுக்கிறோம். இவர் தமிழ் மக்களுக்கு எதிரான அரசியலை செய்கிறார். இவங்களுடைய நல்வாழ்வுக்கு எதிரான சனாதன சிந்தனையாளர்களுக்கு துணை போக ஆரம்பிச்சிட்டாரு. ஸ்பார்க் மீடியா நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு கலந்துரையாட இருக்கிற அரசியல் ஆளுமை திராவிடர் விடுதலை கழகத்தின் தலைவர் திரு கொளத்தூர் மணி அவர்கள். இன்னைக்கு கடுமையான எதிர்வினைகளை பெரியாருக்கு எதிராக சீமான் நிகழ்த்து கொண்டிருக்கிறார். அதுவும் குறிப்பாக வந்து ஈரோடு கிழக்கு தேர்தலுங்கிறது ஈரோடும் பெரியாரும் ஒரு பிரிக்க முடியாத ஒரு அடையாளம். ஈரோட்டு பாதைன்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு ஈரோடை நம்ம வந்து இது பண்ணுறோம். ஆனால் அந்த ஈரோட்டிலே வந்து நான் பெரியாருக்கு எதிராக பேசி காட்டுகிறேன் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு தொடர்ந்து பெரியாருக்கு எதிராக பிரச்சாரம் செய்து கொண்டிருக்கிறார். இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? 2 செய்திகளாக நான் அதை பார்க்குறேன். ஒன்று, இப்போது அந்த தேர்தல் களத்தில் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இல்லை, முதன்மையான எதிர்க்கட்சி இல்லை. ஓரளவுக்குன்னு வாக்குகளை வைத்திருக்கிற பாரதிய ஜனதா கட்சியும் போட்டியிடவில்லை. இயல்பாக அவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு வாக்களிக்க போவதில்லை. அந்த வாக்குகள் அவருக்கு இயல்பாக கிடைக்கும். அப்போ என்ன பேசினாலும் என்ன எதிர்வினை ஆற்றினாலும் ஏற்கனவே பெற்ற வாக்குகளை விட கூடுதலாக பெறுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அதை நான் பெரியாரை ஈரோட்டிலே பேசியும் கூட எனக்கு மக்கள் வாக்களித்தார்கள், பெரியார் என்பவர் ஒரு ஆளுமே இல்லை என்று சொல்வதற்கு ஒரு வாய்ப்பாக பயன்படுத்துறது ஒரு எஜமானர்கள் அவர்களுக்கு அந்த ஆலோசனை சொல்லியிருக்கலாம் என்று கருத்து இருக்கிறது. அது இன்னொரு பக்கம், பெரியாரை ஏற்கனவே அவர் பேசி வருகிற தமிழ் இன தூய்மை பேசுகிறார், தமிழ் இன தூய்மை பேசுகிறார். அதற்கு ஒரு கன்னடருக்கு வாக்களிக்க தமிழ் மக்கள் சரியாக இல்லை என்பதையும் அதில் வந்து சேர்த்து அதை வந்து செய்தியாக்குவதற்கு வாய்ப்பாகத்தான் இதை செய்வதாக நான் கருதுகிறேன். இப்போ ஈரோடு இடைத்தேர்தலுக்காக இவர் வந்து இப்படி நிறம் மாறுகிறார் அப்படின்னு சொன்னாலும், அதுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி, அவர் இப்படி மாறுவதற்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி கூட கொடுத்த பேட்டியில் நான் வந்து பெரியாரினுடைய பாதை, அவர் எங்களுடைய வழிகாட்டி அப்படின்னு பேசியிருக்கிறாரு. ஆனால் இன்னைக்கு வந்து திராவிடர் என்றால் திருடர் அப்படின்னு பொருள், பெரியார் வந்து அண்ணாதுரையை படிக்க வைத்தாரா அப்படின்லாம் கேள்வி கேட்குறாரு. இந்த முரண்பாட்டை எப்படி, அது ஓவர் நைட்டில் எப்படி நடக்குது? இல்லை, அது வந்து மாற்றி பேசுவதற்கு புதிதல்ல. அவருக்கு இடைவெளி வேணால் குறைவாக இருக்கிறது என்று சொல்லலாம். ஏற்கனவே வந்து புலிகள் இயக்க தலைவர் பிரபாகரனை பார்த்தபோது அவர் சொன்னாராம், வந்து பெரியாருடைய கைத்தடி தான் வளைந்த கைத்தடி நிமிர்ந்து துப்பாக்கி ஆகிவிட்டது என்று சொன்னார். ஆனால் இப்போது சில ஆண்டுகளுக்கு முன்னால் ஆவியாக வந்து இவரிடம் திருடர்கள், திராவிட திருடர்கள் என்று திருப்பியும் வந்து இவர்கிட்ட 100 முறை சொன்னார் என்று அவர் 5 ஆண்டு 6 ஆண்டு இடைவெளியாக இருந்தது. இப்போ 6 நாள் இடைவெளியாக குறைந்திருக்கிறது. இன்னும் 6 நிமிடத்தில் மாற்றி பேசுவார், 6 நொடிகளில் கூட மாற்றி பேசுவார். ஆனால் அவர் வைக்கிற ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, பெரியார் மட்டும்தான் இந்த இனத்தை சீர்தூக்கி நிமிர்த்தினாரா அப்படிங்கிறத அவர் இதுக்கு முன்னாடியே பேசிட்டு இருக்காரு. இப்போதான் வந்து பெரியாரை மொத்தமாக வீழ்த்துறாரு. ஆனால் அவர் பொதுவாக சொல்றது என்னன்னா, பெரியார் மட்டும்தான் சொல்லாதீங்க, பெரியாரும் செய்தார், ஒன் ஆஃப் த அப்படிங்கிற அதை போடுங்க, த அப்படிங்கிற வார்த்தை, அதை சூப்பர்லேட்டிவ்ல அப்படி பயன்படுத்தாதீர்கள் அப்படிங்கிறத தொடர்ந்து சொல்லிட்டு வந்திருக்கிறாரு. இப்போ என்ன சொல்றாருன்னா, பாரதி சொல்லாத முற்போக்கு கவிதைகளா, கருத்துக்களா, ஊவே சுவாமிநாதர் செய்யாத தமிழுக்கு தொண்டா, தமிழை வந்து இழுத்தும் பழுத்தும் பேசிய பெரியாரை நம்ம வந்து
எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்? திருக்குறளை வந்து குப்பைன்னு சொன்னாரு அப்படின்னு சொல்லி இப்படிலாம் சார், அதாவது ஒரு பக்கம் பிராமணர்களை புகழ்ந்து கொண்டு இன்னொரு பக்கம் பெரியாரை. ஆமாம், இப்போ வந்து இவர் கூட பெருமகன் ராஜா ஆகிட்டார். இப்போ ஆகச்சிறந்த அறிவாளியாக பாண்டே மாறுறாரு. பலரெல்லாம் மாறிக்கொண்டே இருக்கிறது அவருக்கு. இன்னொரு செய்தி கூட அதில் சொல்கிறேன் நான். அண்ணாதுரையை படிக்க வைத்தது யார் என்று சொல்லுகிறார். அப்போ யார் படிக்க வைத்தார்? பாரதி படிக்க வைத்தார் என்று சொல்லுகிறாரா? யார் படிக்க வைத்தார் சொல்கிறார். அதற்கும் முன்னால் இருந்த பல இயக்கங்கள், அவனுடைய செயல்பாடுகள், தனி முயற்சி எல்லாம் சேர்ந்துருக்கும். இது கூட இந்து மதமோ இவர் இப்போது எஜமானர் இருக்கிற மதமோ அதெல்லாம் கிடையாது. ஆங்கிலேயர்கள் வருகை கல்வியை நமக்கு கொடுக்க தொடங்கியது. அது எளிய மக்களுக்கும் போய் சேருவதற்கு நீதி கட்சி ஆட்சி காலம் அதை வீச்சாக எடுத்து செல்வது பெரியார் காலத்தில். வீச்சாக என்று நான் சொல்வது, ஆங்கிலேயர் காலத்தில் கல்வி வந்தது, பள்ளிக்கூடங்கள் அவ்வளவாக வருவதற்கு வாய்ப்பில்லை, குறைவாக இருந்தது. நீதி கட்சி காலத்தில் பள்ளிகள் அதிகமாகின. ஆனால் அரசியல் சட்டம் நடைமுறைக்கு வந்த பின்னால் ஒரு சிக்கல் ஏற்படுகிறது. அரசியல் சட்டத்தில் வேலை வாய்ப்புக்கு மட்டும்தான் இடஒதுக்கீடு என்பதை வகைப்படுத்தியிருந்தார்கள். 16(4) என்கிற உட்பிரிவு. அதில் வந்து அது தடையாக இருக்காது. யாரெல்லாம் போதிய நாட் அடிக்குவேட்லி ரெப்ரசன்டட் அவர்களுக்கு சிறப்பு ஏற்பாடு செய்வதை இந்த சட்டப்பிரிவு தடுக்காது என்பதை 16(4) வேலை வாய்ப்புக்கு இருந்தது. கல்வியில் அப்படிப்பட்ட ஒரு ஏற்பாடு அரசியல் சட்டத்தில் இல்லை என்பதை நாம் புரிந்து கொண்டாலே பல செய்திகளை புரிந்து கொள்ள முடியும். தமிழ்நாட்டில் இருந்த வகுப்புரிமையின் காரணமாக இருந்த அந்த இடஒதுக்கீட்டு முறையை எதிர்த்து ஒரு பார்ப்பன பெண், பார்ப்பன சிறுவன், மருத்துவக் கல்லூரிக்கு சண்முகம் துரைராஜன், இதற்கு பொறியியல் கல்லூரிக்கு சீனிவாசன் என்பவர், வெங்கட்ராமன் என்பவர் சிவில் ஜட்ஜஸ் தேர்வுக்கு என்று 3 பேர் போட்ட வழக்கு ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுகிறது. அதில் ஏற்கனவே இஸ்லாமியர்களுக்கு கிறிஸ்தவர்களுக்கு செய்ததை மத அடிப்படையில் செய்ய முடியாது என்ற தீர்ப்பும் அப்போது வந்தது. கல்வி நிலையங்கள் இடஒதுக்கீடு இல்லை, அதற்கான வழிவகை அரசியல் சட்டத்தில் இல்லை என்பதாலும் அதுவும் வீழ்த்தப்பட்டது, அதுவும் போயிடுச்சு. அந்த சூழலில் பெரியார் நடத்திய போராட்டம், பெரியார் இயக்கம், பெரியார் தலைமையில் நடந்த போராட்டம், பெரியார் மட்டும் என்று சொல்ல முடியாது, பெரியாரிடமிருந்து அப்போது தான் விலகிச் சென்றிருந்த அண்ணாவும் அந்த போராட்டத்தில் பெரியார் பின்னால் நின்றார். அப்படி வந்து தமிழ் மக்களை, எளிய மக்களை கருத்தில் கொண்டார்கள். அரசியல் காழ்ப்புணர்ச்சியால் யாரும் ஒதுங்கி நிற்கவில்லை. காங்கிரஸ் கட்சியில் கூட காமராஜர் தலைமையில் இருந்த காங்கிரஸ் கட்சி ஆதரவாக இருந்தது, பெரியாருக்கு ஆதரவாக இருந்தது. எல்லாம் சேர்ந்து போராட்டம் தான் முதல் அரசியல் சட்டத்தை, திருத்தத்தை, கல்வி நிலையங்களிலும் இடஒதுக்கீடு உண்டு என்ற அந்த திருத்தத்தை, பிற்படுத்தப்பட்டவர்களுக்கும் உண்டு என்ற 2 சொற்களோடு வந்த திருத்தம் பெரியாரின் போராட்டத்துக்கு பின்னால் தான் வந்தது. அப்போ யார் படித்திருந்தாலும், தமிழ்நாட்டில் மட்டுமல்ல இந்தியா முழுதும் யார் கல்வி இடஒதுக்கீடு பெற்றிருந்தாலும் பெரியாரின் போராட்டத்திற்கு பின்னால் தான் கல்வி நிலையங்கள் இடஒதுக்கீடு கிடைத்தது. இல்லை, இந்த இடஒதுக்கீட்டு போராட்டம் இருக்குல்ல, 1951, 50-51 நடந்த போராட்டத்தை தான் நீங்கள் சொல்கிறீங்க. அந்த காலகட்டத்தில் பெரியார் போராடியதெல்லாம் வந்து இவங்க எக்ஸ்ட்ராவாக சொல்கிறாங்க. ஆனால் எங்கள் தாத்தா காமராஜர் போய் நேருவுக்கு அழுத்தம் கொடுத்து இதை நிறைவேற்றுங்கள்னு சொன்னதன் பார்ப்பட்டு தான் விளைந்தது. அடுத்தவர்களுடைய இந்த உழைப்பை, பங்களிப்பை திருடுவதுதான் பெரியாருடைய வேலைன்னு அவர் சொல்கிறார். அப்போ ஏன் இத்தனை ஆண்டு காலமாக காங்கிரஸ்காரர் உட்பட எழுதிய பாடநூல்கள் அதை ஏன் சொல்லவில்லை என்று நமக்கு தெரியவில்லை. காங்கிரஸ்காரரும் வரலாறு எழுதியிருக்கிறார், எல்லாம் பெரியாரின் போராட்டத்தை தான் சொல்கிறார். இன்னும் நமக்கு எதிரியாக இருக்கிற பார்ப்பனரால் நடத்தப்படுகிற ஆனந்தவடன் ஏட்டில் கல்வி வளர்ச்சியை பற்றி எழுதுகிற போது காமராஜரை பாராட்டுகிறார்கள், கடைசியாக முடித்தார்கள், காரியம் காமராசர், காரணம் பெரியார் என்று எழுதினார். அப்போ பார்ப்பனர், எதிரி பார்ப்பனர் கூட ஏற்றுக்கொண்டதை பெரியாரால் பணம் பெற்ற சமுதாயத்தைச் சேர்ந்த தலைவர்கள் ஏற்றுக்கொள்வது என்பதுதான் வியப்பாக இருக்கிறது. பின்னால் அவர்களுக்கு ஒரு வேலை திட்டம், கொடுக்கப்பட்ட வேலை திட்டம் அதை உண்மையை ஏற்றுக்கொள்ள தடுக்கிறது என்பதுதான் என் கருத்து. இப்போ இதே பேச்சில் தான், அதாவது இந்த ஈரோடு பேச்சில் தான் இவ்வளோத்தையும் சொல்கிறாரு. இதில் இன்னொன்றையும் சார்ஜ் பண்ணுறது, அது என்னென்னா, இது மண்டல் கமிஷன் பரிந்துரையை விபி சிங் அவர்கள் நிறைவேற்றியதற்கு பின்னால் ஆணைமுத்து அவர்கள் தான் இருக்கிறார்கள், இங்கே வேற யாருக்கும் அங்கே அந்த பங்கெல்லாம் இல்லை அப்படின்னு சொல்கிறாரு. முதல்ல 1950 அரசியல் சட்டத்திலேயே பிற்படுத்தப்பட்டவர்களுக்கு, அப்போது பிற்படுத்தப்பட்டவர் பட்டியல் அரசிடம் இல்லை, முழு பட்டியல் இல்லை. தமிழ்நாட்டில் இருந்தது, மும்பை மாநிலத்தில் இருந்தது, சென்னை மாகாணம், மும்பை மாகாணம் தான் இருந்தது, மற்ற இடத்தில் இல்லை. அப்போ அந்த 340 என்ற சட்டப்பிரிவை எழுதினார்கள். அம்பேத்கர் அதை வடிவமைத்தார். பிற்படுத்தப்பட்டோர் முன்னேற்றத்திற்காக அவர் நிலையை ஆய்வவும் அவர்களுக்கு முன்னேற்றத்திற்கு ஆலோசனைகளை செய்யவும் ஒரு ஆணையம் அமைத்து அதன் பரிந்துரைகள் வழியாக செய்ய வேண்டும் என்ற பரிந்துரையை கொடுத்திருந்தார். அதில் தான் சோஷியல் அண்ட் எஜுகேஷனலி பேக்வேர்டு என்ற சொல்லை அவர் பயன்படுத்தியிருந்தார். அதற்கு பின்னால்
அம்பேத்கர் தன் பதவியை துறந்தபோது எழுதினார், இத்தனை 1.5 ஆண்டுகள் ஆகிவிட்டது நாம் ஆட்சிக்கு வந்து அரசியல் சட்டம் நடைமுறைக்கு வந்து இன்னும் அப்படிப்பட்ட குழு ஒன்று அமைக்கப்படவில்லை என்பதையும் அவர் சொன்ன 4 காரணங்கள் ஒரு காரணம். 2வது காரணம் இது, அமைக்கவில்லை, அதற்கு தயாராக இல்லை இந்த அரசு என்று சொல்லி பண்ணதுனால உடனடியாக ஒரு குழு அமைத்தார். காக்கா கலையல்கர் குழு என்ற அந்த குழுவுக்கு பெயர். அவர்களும் பிற்படுத்தப்பட்டோர் நிலைமையை ஆய்வு செய்வதற்காக அமைத்தார்கள். ஆனால் பிற்படுத்தப்பட்டோருக்கும் பட்டியலினத்தவருக்கும் என்ன செய்யலாம் என்பதை பார்ப்பனர் தலைமையில் குழு அமைத்தார்கள். அப்போ இந்து கோயில் என்ன பூஜை செய்யலாம் என்பதற்கு இஸ்லாமியர் தலைமையில் நடத்தியது போல ஒரு முறையை செய்தார்கள். அவர் எல்லாம் பரிந்துரையெல்லாம் செய்துவிட்டு கடைசியாக சொன்னார், ஜாதி அடைப்பில் கொடுப்பதில் எனக்கு உடன்பாடு இல்லை என்ற அந்த அறிக்கை சொல்லிவிட்டது. அது கிடப்பில் போடப்பட்டு விட்டது. அதற்கு பின்னால் தேர்தல் அறிக்கையில் ஜனதா கட்சி ஒன்று அமைந்து தேர்தல் அறிக்கையில் சொன்னார்கள், நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் பிற்படுத்தப்பட்டோருக்கு 25 முதல் 30 விழுக்காடு வரை இடஒதுக்கீடு செய்வோம் என்று உறுதிமொழியை கொடுத்திருந்தார்கள். அதில் வந்து ஒரு பங்கு சரண் சிங் ஒரு பங்கு உண்டு, அவர்கள்லாம் கொடுத்திருந்தார். அதற்கு பின்னால் தான் மண்டல் குழு அமைக்கப்பட்டது. மண்டல் குழு அமைக்க வேண்டும் என்ற கோரிக்கையை ஆணைமுத்து அவர்கள் செய்தார் என்பது உண்மைதான். அவர் வடநாட்டுக்கெல்லாம் பயணம் செய்தார், பெரியார் பிறந்த நாட்களை எடுக்க செய்தார், பெரியாரை பற்றிய பரப்புரை செய்தார், எல்லாம் உண்மைதான். குடியரசுத் தலைவரை பார்த்தார், தலைமை அமைச்சரை பார்த்தார். அந்த முயற்சிகள்லாம் அவரால் மேற்கொள்ளப்பட்டதை யாரும் சொல்ல முடியாது. அவர் மட்டுமே என்பது தான் இப்போ ஒரு சிக்கலாக இருக்கிறது. ஏன்னா அதில் வந்து இருந்த மண்டல் பிந்தேஸ்வரி பிரசாத் மண்டல் வந்து அவர் முதலமைச்சராக இருந்தவர் பீகாரில். அவரும் ஒரு பிற்படுத்தப்பட்ட சமுதாயத்தை சார்ந்தவர். அவருக்கு முன்னால் கற்பூரி தாகூர் போன்றவர்கள்லாம் ஏற்கனவே அங்கே கொடுத்தவர்களாக இருந்தார்கள். கலைஞர் அவர்களும் அதில் பங்களிப்பு அவர்கள் எல்லாருக்கும் இருக்குது. அந்த பங்களிப்பு எல்லாருக்கும். இன்னும் சொல்ல போனால் அது வந்து மண்டல ஆணையம் பரிந்துரை வந்த போதெல்லாம் காங்கிரஸ் ஆட்சி தான் இருந்தது. காங்கிரஸ் ஆட்சியில் தான் கொடுக்கப்பட்டது. ஆனால் அந்த மேலே எந்த ஆணையம் பிறப்பிக்காமல் காங்கிரஸ் ஆட்சி முடிந்து விட்டது. அதற்கு பின்னால் விபி சிங் ஆட்சிக்கு வந்த பின்னால் அதை செய்தார். அதில் விபி சிங்கை பொறுத்தவரை பொருளாதார அடிப்படை என்ற கருத்தோடு இருந்த விபி சிங்கை இல்லை ஜாதி அடிப்படையில் என்பதாக மாற்றியதில் பெரும்பங்கு கலைஞர் அவர்களுக்கு உண்டு. கலைஞர் தான் அதற்கு முன்பு தன் கருத்தையே மாற்றிக்கொண்டார், உறுதியாக நின்றார் கடைசி வரைக்கும். அப்போ வந்து இங்கு போராடியது மட்டுமில்லை, மண்டல் குழு அறிக்கையை வெளியீடு என்ற போராட்டத்தை திராவிடர் கழகம் நடத்த தொடங்கியது. முதல்ல அறிக்கையை வெளியிடல, அறிக்கையை நாடாளுமன்றத்தில் வை, அறிக்கையை வெளியீடு என்ற போராட்டம், நடைமுறைப்படுத்து என்ற போராட்டம். மண்டல் குழு வந்து தன் கருத்தறிவதற்கு எல்லா மாநிலத்துக்கும் போனார்கள். 406 மாவட்டத்தில் 405 மாவட்டத்துக்கு போனார்கள். அது சென்னைக்கும் வந்திருந்தார். அப்போ மண்டல் பேசுகிற போது அவர் சொல்லிய உரை, பரிந்துரைகளை நாங்கள் எழுத முடியும், அதை நடைமுறைப்படுத்துவது உங்களிடம்தான் இருக்கிறது என்று பெரியார் திடலில் அவர் பேசினார். தமிழ்நாட்டிலிருந்து வர்ற குரல் தான் அதை நடைமுறைப்படுத்த வைக்க முடியும் என்பது. ஏன்னா அவர் பின்னாலே பெரியாரை பற்றி யோசிக்கிறார். பெரியார் இயக்கம்தான் செய்ய முடியும் என்று சொன்னார். அப்போ எல்லாருடைய போராட்டமும் அதில் இருந்தது. அந்த தொடர்ந்து போராட்டங்கள், மாநாடுகள், ஏராளமான மாநாடுகளை திராவிடர்கள் நடத்திச்சு. அவர் அதை சொல்ல வருவது என்பது மண்டல் பரிந்துரை நடத்தியவர் கலைஞர், அதை வந்து விபி சிங்கை அழைத்துட்டு வந்தார் அப்படிங்கிற நரேஷனை திமுக வைக்குது. அதுக்கு எதிராக ஆணைமுத்தவர் நிறுத்துறாரு. இன்னொரு பக்கம் திராவிடருங்கிறத வந்து ஒழிச்சிட்டு அதை வந்து தமிழருங்கிற பாடல்களை எல்லாம் பாடியவர் பாரதிதாசன் அப்படின்னு, அதாவது பெரியாருக்கு எதிராக பாரதிதாசனை வைக்கிறாரு. இன்னொரு பக்கம் அண்ணாவையே பெரியாருக்கு எதிராக வைக்கிறாரு. இப்படி அதாவது ஆணைமுத்து அவர்களை பெரியார் ஆணைமுத்து அவர்களை விட பெரியவர் பெரியாரா அப்படிங்கிற கேள்வியெல்லாம் கேட்கிறார். இப்படி உள்ள அதாவது ஒன்றாக இருந்தவர்களை வெவ்வேறாக எதிர்நிலையில் நிறுத்தி பேசுவதுங்கிறது என்ற அடிப்படையில் ஒன்றாக இருந்தவர்களே மட்டுமல்ல, அவருக்கு அரசியல் அறிவு குறைவாக இருப்பதால் எதை வேண்டாலும் சொல்லிவிடலாம், தன்னுடைய தொண்டர்கள் ஏற்றுக்கொள்வார் நம்பிக்கை அவருக்கு இருந்தது. ஏன்னா அவர் பிரபாகரன் கதைகளை, அவர் சாப்பிட்டதால் இட்லிக்குள்ளே கறி வைக்கிற உணவு உரைகள் எல்லாம் கூட ஏற்றுக்கொண்டவர்கள் இதை ஏற்றுக்கொள்ள மாட்டார்களா என்ற துணிச்சல் தான் அதற்கு காரணம். ஆமாம், ஆணைமுத்து அவர்கள் திராவிடர் கழகத்துக்கு வந்ததே 50களில் தான், அதற்கு முந்தையெல்லாம் இல்லை. உங்களுக்கு 28ல் நடைமுறைக்கு வந்து விட்டது வகுப்பாரி உரிமை. அது உயர்ந்து கொண்டே வந்தது. பிற்படுத்தப்பட்டவருக்கு இடஒதுக்கீடு வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்தவர் யார் என்பது பெரியார். அதை ஓமந்தூர் ராமசாமி ரெட்டியார் முதலமைச்சராக இருந்தபோது, அது தெலுங்கர் என்று இவர்களால் சொல்லப்பட போது தான், அப்போது செய்தவரும் தமிழர்கள்னு ஒத்துக்க மாட்டாங்க, நீதி கட்சியெல்லாம் தெலுங்கர்கள் தான். இவர் தான் பிற்படுத்தப்பட்டவர் தனியாக 14 விழுக்காடு என்று பிரித்து கொடுத்தவர். இவர் தான் பட்டியலின மக்களுக்கு 8.3 விழுக்காடாக இருந்ததை 14 விழுக்காடாக உயர்த்தி கொடுத்தவரும் ஓமந்தூர் ராமசாமி ரெட்டியார் தான். 14ல் 2 பங்கு என்று சொன்னார்.
இப்போ அந்த மாதிரி சாதனைகள்லாம் செய்ததுக்கெல்லாம் யாருக்கும் பங்கில்லை போல் இருக்கு. இவருக்கு வந்து நேரடியாக வந்து விடவில்லை, ஒவ்வொரு கட்டமாகத்தான் மாற்றி மாற்றி அமைக்கப்பட்டது. அதில் எல்லோருக்கும் பங்கு இருந்தது, அதில் வந்து இதில் சொல்ல முடியாது. ஆனால் தமிழ்நாட்டில் அதே போல் மும்பையில் அதற்கான குரல்கள் எழுந்தன. கடுமையான போராட்டம், மக்கள் போராட்டம் தமிழ்நாட்டு தான் நடந்தது. அவர் தன்னுடைய உரையில் கூட, நாடாளுமன்ற உரையில் நேரு அவர்கள் பேசுகிற போது, சென்னை மாகாணத்தில் நடக்கிற நிகழ்வுகள் நீங்கள் அறிந்திருப்பீர்கள், அது நம்ம இந்த திருத்தத்தை கொண்டு வர வலியுறுத்துகிறது என்று சொல்லித்தான் பேசினார். அப்புறம் எப்படி அவர் சொல்கிறாருன்னு தெரியல. அப்போதான் அமைப்புக்கு வந்திருந்த ஆணைமுத்து அவர்கள் இது செய்திருக்க வாய்ப்பில்லை. மண்டல் குழுவில் அவருக்கான பெரிய வாய்ப்பு. எம்ஜிஆரிடம் கூட பிற்படுத்தப்பட்ட 50 விழுக்காடு ஆக்க வேண்டும் என்று பரிந்துரைத்தவர்கள் ஆணைமுத்து அவர்கள் ஒருவர் தோழர். இப்போ நான் என்ன கேட்குறேன்னா, ஒரு சிந்தனை ஒரு பாதையில் இருந்தவர்களை 2 கேம்பெயின் மாதிரி எதிர் துருவங்களில் நிறுத்துவதற்கு இல்லையா? இப்போ பாரதிதாசனுக்கு பெரியார் எதிரானவரா அல்லது ஆணைமுத்தவர்களுக்கு பெரியார் எதிரானவரா? ஆனால் அப்படித்தானே இவர் நிறைய பண்றாரு. இவர்களுக்கெல்லாம் ஒரு சாதிய பின்புலத்தை ஆராய்ந்து இதை செய்கிறாரோ அப்படிங்கிற கேள்வி. ஆமாம், இப்போ பாரதிதாசனை பற்றி இவங்கெல்லாம் சொல்கிறாங்க 56ல் திராவிட நாடு என்பதை தமிழ்நாடு என்று சில பாடல்களை மாற்றினார். ஏன்னா இப்போ பெரியாரும் 56ல் திராவிட நாடு முழக்கத்தை வைத்துவிட்டு தமிழ்நாடு தமிழருக்கு என்ற முழக்கத்தை 56 பெரியாரும் வைத்தார். ஆனால் திராவிடர் என்பதை அவர் எப்பவும் விடவே இல்லை, பாரதிதாசன் விடலை. பாரதிதாசன் தொடர்ந்து 58 திராவிடம்னா தமிழ் சொல்லே, திராவிடம் தமிழ் சொல்லே என்று ஒரு கவிதை எழுதுகிறார். நாக்கு வளைய முடியாத வெளிநாட்டுக்காரன் அது தமிழா என்றான், தமிழா என்றான், திரமிழா என்றான், வேதம் இப்படி சொன்னது. அவர் சொல்லுவார், பயம் என்பதும் பழம்தான், அது வேறு மொழியோ அது அப்படின்னு கேட்பார். அப்படி உச்சரிக்க முடியாதவர்கள் சொன்னதுனால வாய்க்காலில் பிரிந்து போன வாய்க்காலுக்கும் வேறு பெயரோ என்று சொல்லி அது தமிழ் சொல் தான், திராவிடம் தமிழ் சொல் தான் 58 எழுதுறாரு. 56ல் தமிழ்நாடு தமிழருக்கு என்ற முழக்கம் மாற்றிக்கொண்டாலும் திராவிடர் என்பதை ஆதரித்து பேசியவர் தான் புரட்சி கவிஞர் பாரதிதாசன். ஆனால் இவங்களுக்கு அதெல்லாம் இல்லை. ஒரே ஒரு வரி எடுத்துகிட்டு பாரதிதாசன் அவர் என்ன சொல்கிறாருன்னா, எங்கு வாழ்ந்தாலும் தமிழன் தமிழனே, இங்கு வாழ்ந்தாலும் அயலான் அயலானே என்று சொல்வது பார்ப்பனர்களே. ஆனால் இவர் என்ன நினச்சிக்கிறாருன்னா, அது திராவிடம் என்பதில் இவங்கெல்லாம் அடங்குவார்கள் தான், இங்கே வாழ்கிற எல்லா மக்களும் தெலுங்கர்கள் கன்னட எல்லாம் அடங்குவார்கள் என்பதையும் அவர் சொல்லியிருக்கிறார். அதே போல் அயலார் என்று சொல்வதை பார்ப்பனர்களை சொன்ன சொல்லை இவர் வேற்றுமொழிக்காரர்களுக்கு பொருள் சொல்லுகிறார். இவர் முழு பாடலையும் முழு பகுதியும் படித்தால்தான் விளக்கம் தெரியும் அவர்களுக்கே தவிர. ஆனால் ஒரேடியாக ஒன்றும் இல்லை, 2 வரியை படிச்சுட்டு உருவி விட்டு பல பேர் செய்தித்தாளில் தலைப்பு செய்தியை பார்த்து விட்டு நமர்ந்து விடுவார்கள், உள்ளே படிக்கவே மாட்டாங்க. அதை போலத்தான் இவர்களும் செய்கிறார்கள். இப்போ நீங்கள் அயலானேன்னு சொல்லி அவர்களைத்தான் சொல்லினார்கள், பிராமணர்களைத்தான் சொன்னாங்கன்னு சொல்கிறீங்க. ஆனால் அவர் இந்த ஈரோடு பரப்புரையில் சொல்கிறார், 3% இருக்கக்கூடிய பிராமணர்களை எதிர்த்து அவர்களை எதிரி என்று சொல்லியே எங்களை இந்த திராவிட கூட்டம் இது அடிமையாக்கி விட்டது. அவர்கள் எந்த வம்பு தும்புக்கும் போனதில்லை, எந்த ஆணவ கொலையாவது அவர்கள் வீட்டில் நடந்திருக்கா, எங்கேயாவது போலீஸ் ஸ்டேஷனில் பிரச்சனை வெட்டு கூத்துன்னு நின்றுருக்காங்களா, குழாயடி சண்டையில் உங்ககிட்ட சண்டை போட்டிருக்காங்களா? அவர்கள் இன்னும் கூடுதல் அவர் என்ன சொல்கிறாரு, அம்பேத்கருக்கு பொண்ணு கொடுக்குறதா இருந்தாலும் சரி, ராம்விலாஸ் பாஸ்வானுக்கு பொண்ணு கொடுக்குறதா இருந்தாலும் சரி, தலித்துகளுக்கு அதிகமாக பெண்களை கொடுத்து அவர்களோடு சம்பந்தம் பண்ணி கொண்டவர்கள் ஒரே ஜாதி அவர்கள் தான். ஆனால் ஆதிக்க சாதின்னு சொல்கிற நாம் எல்லாம் தலித்துகளோடு சண்டையிட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி அவர் ஒரு சார்ஜை மற்றவர்கள் மீது வைக்கிறார். பார்ப்பனர்கள் நல்லவர்கள். ஆனால் அதான் சொல்லணும், பார்ப்பன ஆதிக்கத்தை பற்றி அடிப்படை புரிதல் கூட இல்லாத ஒரு மடையனாக தான் இதை அவர் பேசியிருக்கிறார். அதுதான் பார்ப்பன ஆதிக்கம் என்பதை பற்றி அவருக்கு என்ன தெரியும்னு தெரியல. இப்போ மற்றபடி பாரதிதாசன் என்ன பேசியிருக்கார் பார்ப்பனர்களை பற்றி என்பது தெரியாது அவருக்கு. அந்த மொழியில் எப்படி நுழைத்தார்கள், ஆலய வழிபாடுகள் என்ன செய்தார்கள், எல்லாவற்றையும் அவர் எழுதியிருக்கிறார். ஆனால் பாரதிதாசனை பொழுது போது அந்த வரிகள்லாம் படிக்கவில்லை போல் இருக்கு. ஒரு எடுத்துக்காட்டு மட்டும் சொல்லுவேன். இடபிள்யூஎஸ்ன்னு ஒன்று இருந்தது. அது ஏற்கனவே நரசிம்மராவால் இடஒதுக்கீட்டு வரம்புக்குள் வராத சாதியினருக்கு 10 விழுக்காடு இடஒதுக்கீடு என்று ஒதுக்கப்பட்டது. விபி சிங் ஆணை பிறப்பித்தார். அடுத்த ஆண்டு ஆட்சிக்கு வந்தவர் 10 விழுக்காடுன்னு போட்டார். அதை ரெண்டும் தான் இந்திரா சகானி வழக்கில் விவாதிக்கப்பட்டது. விபி சிங் ஆணை செல்லும் என்று சொன்னார்கள், நரசிம்மராவ் ஆணை செல்லாது என்று சொன்னார்கள். 10 விழுக்காடு ஒதுக்கியது செல்லாது என்று சொன்னார்கள். சரி, முடிந்து விட்டது. இப்போது உயர் சாதி ஏழைகளுக்கு இடஒதுக்கீடு என்று கொடுத்திருக்கிறார்கள். இதற்கு எப்போதாவது பார்ப்பனர்கள் மனு கொடுத்திருக்கிறார்களா? வீதியில் இறங்கி போராடி இருக்கிறார்களா? இல்லை ஏதாவது கருத்தரங்கள் நடத்தி இதை பற்றி பேசினாரா? கோரிக்கை வைத்தாலும் எதுவும் இல்லாமலே
அவர்களால் 10 விழுக்காடு இடஒதுக்கீடு பெற முடியும் என்ற ஆற்றல் உள்ளவர்களாக இருக்கிற ஒரு ஜாதியை 3 விழுக்காடு என்று குறைத்து மதிப்பிடுகிறார். ஒரு சமூக புரிதல் அறிவு இல்லாததான் காரணம். இதுக்கு வேற ஒன்றும் இல்லை. எண்ணிக்கை பெரும்பான்மை அல்ல, ஆதிக்க பெரும்பான்மை தான் அதெல்லாம் நம்ம சொல்கிறோம். அவர்கள் தான் இப்போ வந்து வெளிநாட்டு தூதர்களில் ஒருவர் கூட பார்ப்பனராதார் இல்லை. அமைச்சரவை செயலாக, ஒன்றிய அரசின் அமைச்சரவை செயலாக 3 பேர் தான் வேத ஜாதியினர், மற்ற எல்லாருமே பார்ப்பனர்கள். இப்படியெல்லாம் எப்படி இருக்க முடிகிறது? இதை பற்றி என்ன சமூக அறிவியல் புரிதல் இந்த ஆளுக்கு இருக்கு என்பது தெரியவில்லை, நம்மால் புரிந்து கொள்ள முடியவில்லை. அல்லது யாராவது பக்கத்தில் இருக்க புரிந்தவர்களையாக கேட்கலாம். தானடி மூப்பாக சொல்வதும் அதை வந்து மற்றவர்களை எதிர்கேள்வி எழுப்பாத அளவுக்கு மோசமான சொற்களால் விமர்சிப்பதும் தான் அச்சம் பட்டு கொண்டு அவர் கட்சியில் யாரும் பேசாமல் இருக்கிறார் என்று தான் நான் புரிந்து கொள்கிறேன். இப்படிலாம் விமர்சனம் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு பக்கம் இன்னைக்கு எத்தனையோ தரப்புகள்ல இருந்து பெரியாரை பேசியவுடன் நிறைய தரப்புகள்ல இருந்து வந்திருக்காங்க. இவ்வளவு தரப்புகள்ல இருந்து ஒரு எதிர்ப்பு வருமாங்கிறத கூட அவரே ப்ரெடிக்ட் பண்ணியிருப்பாருன்னு தெரியல. ஆனால் இஸ்லாமியர்கள் தரப்புல இருந்து ஒரு குற்றச்சாட்டு வைக்கப்படுகிறது. அவர்களுடைய கொள்கை அறிக்கையில் இஸ்லாமியர்களிடம் மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறத வகுத்து வச்சிருக்காங்க. அதோட பொருள் என்ன அப்படின்னா, தலைமை பண்புக்கு இஸ்லாமியர்கள் கிடையாது, நாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். அப்போ எந்த நேரமுமே நாங்கள் 2வது இடத்தில் தான் அந்த கட்சியில் இருக்க. கிறிஸ்தவர்களையும் சொல்லி கிறிஸ்தவர்கள், இஸ்லாமிய கிறிஸ்தவர்கள். ஆனால் இவர் தான் தலைவராக இருக்கிறார். சீமானு தான் தலைவராக இருக்கிறார். அப்போ எப்படி அவரே எச்சரிக்கையா இல்லையா கிறிஸ்தவர்? இல்லை, அது அந்த அடிப்படையில் பார்த்தா அவர் அந்த கர்வாப்சிங்கிற முறையில் அவர் மாறிட்டாருன்னு சொல்லலாம் இல்லையா? அவர் வந்து எங்கே மாறலையே. அண்மையில் தான் பெயரை கூட சில ஆண்டுகளுக்கு முன்னால் தான் சீமான் என்று சட்டபூர்வமாக மாற்றிக்கொண்டார். அப்போ கூட மத மாற்றமெல்லாம் அதில் இல்லையே. அதில் இதுதானே இருந்தது. திருநீர் வைத்துக் கொள்வதாலே இவர் ஆயிட மாட்டார். நான் தொப்பி வைத்துக் கொண்டால் இஸ்லாமியன் ஆயிட மாட்டேன், சிலுவை மாற்றிக்கொண்டால் கிறிஸ்தவன் ஆயிட மாட்டேன், அப்படி ஒன்றும் மாற்றிக்கொள்ளவில்லை அவர். இன்னும் அதை விட விட்டுருங்க, அறிக்கையில் எழுத்துக்களாக வேண்டாம், பொது மேடையில் சாத்தானின் பிள்ளைகள் என்று கிறிஸ்தவர்களையும் இஸ்லாமியர்களும் பேசினார். இப்போ தான் சில மாதங்களுக்கு முன்னால் பேசினார். அதற்கு என்ன விளக்கம் சொல்லுவார்னு தெரியல. இப்போ அப்படியெல்லாம் இந்த நாட்டில் வாழ்கிற தமிழ் பேசுகிற, நீங்கள் வந்து உருது பேசுகிற முஸ்லீம்களோட தமிழ் பேசுகிற முஸ்லீம்லாம் என்ன பண்ணுவோம்? அவங்களையும் சாத்தான் பிள்ளைகளா? எத்தனை கிறிஸ்தவர்கள் வேறு மொழி பேசுகிறார்கள், அவங்களையும் சாத்தானின் பிள்ளைகள் என்று பேசியவர் தான் சில மாதங்களுக்கு முன்னால் பேசினார். அப்போ எதை வேண்டுமானாலும் பேசலாம், ஒன்றா அடுத்த நாள் மாற்றிக்கொள்ளலாம். அதில் ஒன்று கொஞ்சம் கூட நம்ம கூச்சமாக இருக்கும். ஒரு செய்தியை முன்வைத்து விட்டு அதை மாற்றிக்கொள்வதற்கு தயக்கத்தோடு தான் மாற்றிக்கொள்வோமே தவிர, அதற்கான விளக்கங்கள் கொடுத்து மக்களை அது கருத்தை அவர்களுக்கு ஏற்றுக்கொள்ள வைப்பதற்கு நாம் முயற்சிகள் எடுப்போம். ஒன்றும் கிடையாது, நான் சொன்னது தான் கருத்து, அதை நீ ஏற்று தீர வேண்டும் என்பதைப் போல ஒரு பாசிச மனப்பான்மையோடு தான் அவர் நடந்து கொள்கிறார். இப்போ இஸ்லாமியர்கள் தரப்பில் வைக்கக்கூடிய முக்கியமான குற்றச்சாட்டு என்ன அப்படின்னா, அவர் தமிழம் என்கிற புதிய மதத்தை நான் அமைப்பேன், எப்படி நபிகள் ஒரு மதத்தை அமைத்தாரோ அதே மாதிரி கிறிஸ்துவ மதத்தை அமைத்தாரோ அப்படி நானும் ஒன்றை அமைப்பேன். இப்போ எங்களுடைய மதத்தில் திருக்குறள் தான் புனித புத்தகமாக இருக்கும், மாயோன் அல்லது இவர்கள் தான் எங்களுடைய கடவுள்களாக இருப்பார்கள், நவராத்திரி எல்லாம் கொண்டாடுவோம் அப்படின்னு சொல்றாரு. இதுக்கெல்லாம் இணங்கி வருகிறவர்களை மட்டும்தான் நாங்கள் அதுக்குள்ள இணைச்சிக்கிடுவோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு சட்டத்திட்டத்தை எல்லாம் வகுத்து வச்சிருக்காங்க. இது முழுக்க இஸ்லாமியர் மற்றும் சிறுபான்மையினரை தங்கள் பக்கம் இழுக்கிற ஒரு RSSின் திட்டம் அப்படின்னு சொல்லி அவர்கள் குற்றம் சாட்டுகிறாங்க. இதை எப்படி ஒரே பாரதிய ஜனதா கட்சியினுடைய அஜெண்டாவுக்கு அவர் நீண்ட காலத்துக்கு முன்னாலே போய்விட்டார் என்பதனுடைய வெளிப்பாடு தான் ஆவணத்தில் அதை வைத்தது கூட. எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்று சொன்னது மட்டுமல்ல, பொது மேடையில் சாத்தானின் பிள்ளைகள் என்று பேசிவிட்டு இப்போ எப்படி அவர் பேசிக்கொண்டே இருக்கார். இது முருகனை ஏற்றுக்கொள்வேன் என்பதெல்லாம் சேகர்பாபு முருகன் மாநாடு நடத்தின மாதிரி தான். மரபு எது மதம் எது என்று தெரியாத வண்ணம் குழம்பி போய் பின்னி பிணைந்து கிடக்கிற இந்த சமுதாயத்தில் இவர் செய்வது என்பது மீண்டும் இந்து மதத்தை மீட்டுருவாக்கம் செய்வது தான். முருகனை தனியாக கொண்டு வர முயற்சிக்கிறார். இப்போ அதை தான் பிஜேவும் சொல்கிறார், ஜெயலலிதா ஆபிதனும் அதான் முன்வைக்கிறார். என்னென்னா, இவர் இன்னைக்கு புதுசாக செய்யலை, அவருடைய செயல் திட்டத்திலே கொள்கை அறிக்கையிலேயே இதை வைத்திருப்பது என்பது இன்னைக்கு நீங்கள் திடீர்னு அவர் ஏதோ சங்கியா மாட்டாருங்கிறீங்க, அவருடைய ஆரம்பத்திலிருந்தே அது இருந்தது அப்படிங்கிறாரு. அப்போ அந்த ஆவணம் வந்த உடனே நாங்கள் அது மேலே வேணால் விமர்சனத்தை நான் எழுதியிருந்தேன். அப்போது பெரியார் முழக்கத்தில் அதை எழுதியிருந்தேன். தங்க ஊசி என்பதற்காக கண்ணை குத்தி கொள்ள முடியாது என்பது நமக்கு நண்பர் தான், நம்ம மேடையில் பேசியவர் தான். அவன் சொன்னதெல்லாம் ஏற்றுக்கொள்ள முடியாதுன்னு இதை சொன்னேன். சீமான் இஸ்லாமியர்களையும் இஸ்லாமியர்களையும் எச்சரிக்கையோடு பார்க்கக்கூடிய பகுதி என்று சொல்லிவிட்டார். நாளைக்கு அவருக்கு இடைஞ்சலாக வரப்போகிறதோ அந்த வரிகள் அப்படின்னு கூட நம்ம எழுதியிருந்தோம் அதில். இல்லை, இப்போ இப்படி சொல்வதன் மூலமாக சீமானே எழுதாமல் அவருக்கு வேறொரு ஃபீடிங்கில் இருந்து எழுதி கொடுக்கப்பட்டதோங்கிற ஒரு கேள்வியும் இருக்குது. அப்படி தானே அவர் சொல்லியிருக்காரு. எனக்கே தெரியாததுன்னு நான் சொல்லியிருக்காரு. அதை பற்றி கேள்வி தோழர்
மணிவண்ணன், இயக்குனர் மணிவண்ணன் தான் வெளியிட்டார். நாங்கள் பெரியார் முழக்கத்தில் வந்த விமர்சனத்தை பார்த்த முன்னால் என்னை அழைத்தார். என்னண்ணா இருக்குது அந்த ஆவணத்தில் என்று கேட்டார். நான் சொன்னேன், நீங்கள் தானே வெளியிட்டீங்க. ஆமாம், நான் வெளியிட்டது உண்மை தான். எனக்கு அப்போ கால் ஒடிஞ்சிருந்தது, 2 பேர் பிடிச்சி தான் தூக்க முடியும். அப்போ புத்தகத்தை மேசையில் வச்சுட்டு தூக்குனாங்க, நான் அதை எடுக்காமே வந்துட்டேன். இப்போ முழக்கத்தை பார்த்த பின்னால் தான் படிக்கணும்னு நினைக்கிறேன் என்று சொன்னார். உடனே நம்ம தோழர் தபசி குமரன் அனுப்பி இந்த ஆவணத்தை நான் படித்தவுடன் அங்கிருந்து நாம் தமிழர் கட்சியில் இருக்க ஒரு பையன் ஆவணத்தை வாங்கி உடனே படிச்சுட்டு எனக்கு அங்கிருந்தே வந்து இதில் அனுப்புனார், கொரியரில் அனுப்புனார். இப்படிலாம் வந்திருக்கு பாருங்க அப்படின்ட்டு அனுப்புனார். உடனே தபசி குமரன் கூப்பிட்டு 10 படி போய் அவங்க தலைமை அலுவலகத்தில் வாங்கிட்டு வந்துடுங்க என்று சொன்னேன். இவர் சிக்கனத்தை பார்த்து 5 மட்டும் வாங்கிட்டு இருந்தார். மரத்தமிழ் வேந்தன் தான் இப்போ இருந்திருக்காரு. அவர் ஏறக்குறைய நல்ல சிந்தனையாளர் தான். அவர் நம்ம ஆதரவான சிந்தனை போக்குள்ளவர் தான். அவர் கேட்டிருக்காரு, என்னங்க என்ன தெரியலையும் வாங்கிட்டு சொன்னார் அப்படின்ட்டுருக்காரு. ஆமாம், இதுக்கு எனக்கு சம்மந்தம் இல்லைங்க அப்படின்ட்டுருக்காரு அவர். அப்போவே மரத்தமிழ் வேந்தன், ஏன்னா தனித்தமிழ் நடையில் எழுதியிருக்கோம். அதாவது முக்கியமாக அவர் மேடைகளிலும் அவரோடும் நெருக்கமாக இருந்த மணிவண்ணனும் படிக்கல. மரத்தமிழ் வேந்தன் அவருக்கு எனக்கு சம்மந்தம் இல்லைன்னு சொல்லிட்டாப்புல. சீமானும் கூட இல்லை, சீமானிடம் இவர் கேட்டபோது அதை நான் பார்க்கல, அப்படியே வெளியிட்டேன்னு சொன்னாராம். அப்போ அதை நான் பார்க்கல அப்படின்னு சொன்னால் இது அந்த 10 ஆண்டுகளுக்கு முன்னாடியே இவருக்கு அந்த மாதிரி, அதாவது இந்த சார்பு திராவிடர்கள் நல்லவர்கள், திராவிடர்கள் எதிரிகள் அப்படிங்கிற அந்த மின்வாரிய பொறியாளர், எனக்கு ஒரு பேர் மறந்துருச்சு, மின்வாரிய பொறியாளர் மேட்டூர் கூட அவர் பணியாற்றினார். அவர் தனித்தமிழ் கொள்கை உடையவர். அவர் தான் தனித்தமிழ் ஆக்கம் செய்திருக்கிறார் என்ற பின்னால் நான் கேள்விப்பட்டேன். அவங்க திணிச்சிட்டாங்களோ என்னமோ, இந்த அரசியல் அறிவியலிகளுக்கு அது புரிந்து கொள்ள முடியவில்லை என்று நான் கருதுகிறேன். அது திரும்ப அதுக்கப்புறம் ஆவணத்தை வெளியிடவே இல்லையே, விற்பனை கூட வைக்கல, வச்சு நிறுத்திட்டாங்க. அப்படிதான் வச்சுருந்தாங்க. இப்போ இன்னொன்று, பெரியாரை குறித்து பேசிய உடனேயே இவ்வளவு எதிர்வினைகள், ஒரு பக்கம் இஸ்லாமியர் தரப்புலேருந்து, இன்னொன்று ஈழத்தமிழர்கள் புலம்பெயர் தமிழர்கள் தரப்புலேருந்து, இன்னொன்று பெரியாரிஸ்டுகள். அந்த புகைப்படமே வந்து எடிட் செய்யப்பட்டதுன்னு சங்ககிரி ராஜ்குமார் சொல்கிறாரு. அந்த புகைப்படம் எடுத்த சந்தோஷ் வந்து பேசுகிறாரு. இப்படி மாற்றி மாற்றி ஒவ்வொருவராக வந்து பாய்ந்து அமுக்குவதுன்னு ஒன்று இருக்கு இல்லையா? இவ்வளவு நாளும் என்ன செய்து கொண்டிருந்தீர்கள் அப்படிங்கிற ஒரு கேள்வியை வந்து எல்லாரும் பொது வெளியில் வைக்கிறாங்க. அது வந்து சகிச்சு கொண்டிருந்த மாதிரி தான். சரி, இப்போது அந்த ஆள் ஈழத்தை வச்சு வியாபாரம் பண்ணுறாரு, பணம் சம்பாதிக்கார், பண்ணிட்டு போகிறார், அந்த அளவுக்கு தான் கருதப்பட்டதை தவிர தமிழ்நாட்டு அரசினுடைய அந்த பின்புலம் அடி தளத்தையே ஆட்டுகிற மாதிரி செய்திகள்லாம் பேசுவார். பெரியாரியிலே வீழ்த்துவதை போல. ஏன்னா அது பெரியாரை ஏற்றுக்கொண்டவர்கள். நான் பல நிகழ்ச்சியில் சொல்லுவேன், பெரியார் 90 விழுக்காடு மக்களின் நம்பிக்கைக்கு எதிரானவர். ஆனால் அந்த மக்கள் நினைத்தார்கள் நம் நம்பிக்கைக்கு எதிரானவர் தான், ஆனால் நம் நலன்களுக்கு பாதுகாவலர்னு நினைச்சாங்க. அதனால தான் பெரியாருக்கு பின்னால் போனாங்க. இப்போது காசு பிள்ளையோ அல்லது மறைமொழி சொன்னதாக சொல்லுவார்கள். இந்த மாதிரி சைவத்தெல்லாம் திட்டுறாரு பெரியார்னு சொன்னப்போ, திட்டிட்டு போகிறாரா, ஆரியத்தை அளிக்கிறது அவனோட்டா ஆள் இல்லை என்று சொல்லி தான் அவரோடு நின்றார்கள். அவங்கள பார்ப்பன கொட்டத்தை அடுக்குவதற்கு அவர் தான் ஆள், சரியான ஆள் என்று ஏற்றுக்கொண்டிருந்தார். நம்பிக்கையுள்ளவெல்லாம் ஏற்றுக்கிட்டு இருந்தான். எல்லா நிகழ்ச்சிகளும் அவரையும் வந்து அழைத்து கொன்றவடிகளார் என்ன நாத்திகிறா அவர் ஏன் பெரியாரோடு இருந்தார்? இப்போ அவங்களுக்கு தெரியும் எளிய மக்களுக்கான அவர் தத்துவங்கள் எளிய மக்களை முன்னேற்றுவதற்கு பயன்படுகிறது. அந்த மக்களுக்காக தான் நாம் இருக்கோம். சைவ மதம் அந்த மக்களுக்கான மதம் தானே தவிர பார்ப்பன மதம் போல் சனாதன மதம் போல் உயர் ஜாதியினருக்கு மட்டுமான மதம் அல்ல என்று தெரிஞ்சிருந்தாங்க அவங்க. மக்களும் அப்படித்தான். இவர் வேணால் நம்மளை திட்டலாம்ப்பா, ஆனால் வந்து நமக்கு எல்லாமே அவர் தானே செஞ்சுருக்கிறார். நமக்கான கருத்து கொடுத்தது. ஏற்க செய்வது என்பது பெரிய செய்தி. அதாவது சமுதாயத்தை ஒரு மாற்றம் வருகிற போது அதை ஏற்றுக்கொள்ள வைப்பது என்பது பெரிய குடும்ப கட்டுப்பாடு முறை என்பதை ஏற்றுக்கொண்டதுக்கு அப்போ அறிக்கையை கொடுத்தாங்க. அப்போது தமிழ்நாட்டில் வெற்றி பெற்றதற்கு காரணம் சுயமரியாதை இயக்கம் பண்படுத்தி வைத்த தமிழ்நாட்டில் எளிதாக நடைமுறைப்படுத்த முடிந்ததுன்னு சொன்னாங்க. அப்போது அமர்த்தியா சென்னும் ஜீன் ட்ரென்ஸும் ஒரு புத்தகம் எழுதியிருக்கிறாங்க, கான்ட்ரடிக்ஷன்ஸ் ஆஃப் இந்தியா அப்படின்ட்டு ஒரு புத்தகம். அதில் வந்து ஒவ்வொரு நாட்டை பற்றி தமிழ்நாடு எப்படி முன்னேறிச்சு, ஜெயலலிதா ஆட்சியிலும் பல மக்கள் நலத்திட்டங்கள் நிறைவேற்றப்பட்டே இருக்கின்றன எல்லாம் சொல்லிட்டு, அதை தாண்டி போக முடியாமல் தடுத்தது வந்து பெரியார் கருத்துகள், சுயமரியாதை இயக்க கருத்துக்கள் தான். அவங்க ஒரு வங்காளியும் ஒரு பெல்ஜியத்துக்காரன் எழுதுகிறாங்க. ஆனால் இங்கே இருக்கிற சீமானத்திலாம் அவருக்கு அரசியல் அறிவு இல்லை என்பது தான் அதுக்கான பொருளாக நாம் எடுத்துக்கொள்ள முடியும். அது இவர் தான் அரசியல் வழிகாட்டி போல கருதி கொண்டு இருக்கிறவர்களுக்கும் கட்சிக்காரர்கள் அவ்வளோதான், வேறு ஒன்றும் அவங்களுக்கு தெரியாது. இடஒதுக்கீடெல்லாம் நம்ம சொல்கிறோம், பார்ப்பன எதிர்ப்பின் வழியாக நமக்கு ஒரு இது கொடுத்தது. இப்போ ஒரு அமைச்சர்களே பார்ப்பன அமைச்சர் இல்லாத அமைச்சரவை காமராஜர் அமைச்சிட்டார். காமராஜர் அமைச்சரவையில் யாருமே இருக்கல. 2வது சமயம் தான் வெங்கட்ராமன் அமைச்சராக சேர்க்கப்பட்டார். அதுக்கு முந்தைய ஒரு பார்ப்பனர் கூட பெரியார் அப்பயே வரவேற்று தான் எழுதினார். அப்புறம் ஒரு பார்ப்பனர் வந்தார். திமுக ஆட்சியிலும் இல்லை.
சட்டமன்ற உறுப்பினர்கள் அதிமுகவில் 2 ஒருத்தர் இருந்தாங்க. அப்போது அண்டே இருந்தார், அந்த குடிமி ராமநாதன் ஒருத்தர் கும்பகோணம் இருந்தார். இப்போ அவங்களும் இல்லைன்னு நிலை வந்துருச்சு. இப்போ சட்டமன்ற உறுப்பினர்களாகவோ அமைச்சர்களாகவோ பெரும் பொறுப்புகளில் யாரும் பார்ப்பன இல்லாத நிலை தமிழ்நாட்டில் இருக்கிறது. அது ஏன் அந்த நிலைக்கு எதிராக இயக்கங்கள்லாம் இருந்திருக்குது, கட்சிகள் இருந்திருக்கிறது. அதை புரியாமல் அவங்களாம் அப்பாவி மக்கள் என்று சொல்லுவது இவருடைய அப்பாவித்தனத்தான் காட்டும், வேற ஒன்றும் காட்டாது. இப்போ இந்த இடத்துல வந்து ஒரு எதிர்ப்பு உணர்வு இருக்கு இல்லையா? அதாவது எந்த ஒரு ஒடுக்குமுறை நடந்தாலும் அதை வந்து எதிர்த்து போராடுகிற குணம்ங்கிறது நமக்கு வந்து ஒரு பண்பட்ட நிலைன்னு, அதாவது எல்லோராலும் பண்படுத்தப்பட்ட, பெரியார் நீதி கட்சியால் பண்படுத்தப்பட்ட நிலைன்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஆனால் சீமான் இதை வந்து நேற்று என்ன பேசியிருக்காரு அப்படின்னு சொன்னால், இங்கே சிஏஏ வருதா உடனே எங்கே நடைமுறைப்படுத்தாலும் இங்கே தான் உடனே எதிர்ப்போம், நீட்டு வருதா உடனே நாங்கள் தான் எதிர்ப்போம், எந்த ஒரு பிரச்சனையும் நேஷனல் லெவலில் இருந்தாலும் சரி அதை உடனே, இது மொழி பிரச்சனையா இந்தி திணிப்பா நாங்கள் தான் எதிர்ப்போம், இது போராடுகிற குணம் எங்களுடைய ரத்தத்திலேயே ஊறியது, இதை எவனும் எங்களுக்கு ஊட்ட முடிய வேண்டியதில்லைன்னு சொல்கிறாரு. ரத்தத்தில் இருந்தோம் எப்படி இந்து மதத்துக்கு அடிமையானார்கள் தான். இந்து மதம் என்ற ஒரு மதம் தமிழர் மதம் அல்ல. அது எப்படி உள்ளே நுழைந்தது? பார்ப்பனையும் எப்படி உள்ளே நுழைந்தது? பார்ப்பனையும் இல்லாத தமிழ்நாட்டில் அது எப்போ தொல்காப்பியர் காலத்தில் நுழைஞ்சிருச்சுன்னு சொல்லலாம். ஆனால் முழுமையாக ஏற்றுக்கொண்டது. இப்போ யார் படிக்க வச்சார் பெரியாரான்னு கேட்குறாங்க. சீமான் தாத்தாவை யாரும் ஏன் படிக்க விடலன்னு தான் நம்ம கேட்குறோம். அதுக்கு முந்தி படிச்சிடலாம். சங்க காலத்தில் இருந்திருக்கு. சங்ககாலமே முதல்ல தமிழ்லாமா அது கழகம் தான் சொல்லணும், கழக காலம்னு தான் சொல்லணும். அவர் சிவனை பற்றி பாடுறதோ கண்ணுதர் கடவுள் கழகமோடு அமர்ந்து தான் சங்கத்தில் உட்கார்ந்தார்ன்றதை சங்கம்னு சொல்ல, கழகம்னு தான் சொல்கிறாங்க. தமிழ் கழகம் என்று தான் சொல்ல வேண்டும். ஆனால் இவன் கழகம்னா ஏதோ திராவிடர் கழகம் திமுக கழகம் நம்ம ஆளுங்களாம் சங்கன்னே சொல்ல ஆரம்பிச்சிட்டான். அது ஒரு பக்கம் இருக்கட்டும். சங்ககால பாடல்களில் கொல்லன் பாட்டு எழுதியிருக்கிறான், வெண்ணி குயத்தி எழுதியிருக்கிறாள், குரமைகள் இளவேணி பாட்டு எழுதியிருக்கிறார், குலவணிகன் சாத்தன் எழுதியிருக்கிறான். எல்லா சமூக பிரிவில் வந்தவர்களும் பெண்களும் ஒரு உயர்ந்த செறிவுள்ள கருத்து செறிவுள்ள பாடல்கள் எழுதுகிற அறிவாற்றல் பெற்ற சமுதாயம் ஏன் 19ஆம் நூற்றாண்டு 20ஆம் வரைக்கும் கல்வியற்றவர்களாக ஆக்கப்பட்டது? எப்படி ஆக்கப்பட்டது? அது யாரால் ஆக்கப்பட்டது? இந்த அப்பாவி பார்ப்பனர்களை சொல்கிறாங்களா, அவங்களால தான் ஆக்கப்பட்டிருக்கிறது. அவங்களுடைய உள்நுழைவு. கல்வி என்றாலே வேதம் பற்றி இப்படி தான், வேத பாடசாலை தான். இவங்க சொல்கிறாங்களா ராஜராஜ சோழனுடைய சாலம் முப்பாட்டன்லாம் சொல்கிறாங்களே, முப்பாட்டன் தான் முதல்ல அருண்மொழித்தேவன் அழகான தமிழ் பெயர் ராஜராஜன் வடமொழி பெயராக வைத்து கொண்டார். அவன் தான் வேத பாடசாலைகள்லாம் பணம் கொடுத்து 10,000 மாணவர்களை படிக்க வைத்தான். எல்லாம் பண்ணது அவங்க தானே. ஏன் தமிழ் படிக்க வைக்கல? ஏன் குரல் மாநாடு என்பதை பெரியார் நடத்த வரைக்கும் குரலை பற்றியா இல்லை? குரல் குப்பைன்னு சொன்னார். எங்கே இவர் இது பெரியார் வந்து யார்கிட்ட வேணாலும் போன்னு சொன்னான்னு சொல்கிற மாதிரி தான். அது ஆதாரம் உங்ககிட்ட தான் இருக்கும் பாரு. எந்த இடத்துல மண்ணுன்னு சொன்னார்? கம்பராமாயணத்தை மலம் என்று சொல்லியிருக்கிறார். மலம்னு கூட சொல்லலை, தங்கத்தட்டில் வைத்து கொடுத்தால் மலத்தை சாப்பிட முடியுமா என்று கேட்டார். இலக்கிய நயம் இருக்குது என்று சொன்னபோது சொன்னார் அவர். அரிசி பொறுக்கோன் மலத்தில் அரிசி பொறுக்குவானா என்று அப்படி கேள்வி கேட்டிருக்காரு. அது கம்பராமாயணத்துக்கு சொல்லப்பட்டதே தவிர குரலுக்கு சொல்லப்பட்டதல்ல. ஆனால் குரல் மீது விமர்சனம் இருந்தது. 100க்கு 100 ஏற்றுக்கொள்ள மாட்டேன். பெண்வழி சேரல் என்ற அதிகாரத்தை சொல்லுகிற போது வள்ளுவர் பெண்ணாக இருந்திருந்தால் அந்த அதிகாரத்தை எழுதியிருப்பாரான்னு பெரியார் கேட்குறாரு. நீ பெண்ணாக எழுதியிருந்தால் பெண்ணோட சேராத, பெண் சொல் கேளாதுன்னு சொல்லுவாரா அப்படின்னு எழுதுறாரு. அந்த மாதிரி விமர்சனங்கள் இருந்தது. ஆனால் அதையும் தாண்டி நமக்கான நூல் அதுதான். கம்பராமாயணத்திலையும் மகாபாரத்திலையும் ஊறி கிடந்த தமிழர்களை மீட்டு கொண்டு நமக்கான இலக்கியம் ஒன்று இருக்குன்னு அறிமுகப்படுத்தியது யார்? 2 நாள் மாநாடு நடத்தினது யார்? திராவிடர் கழகம் தான் நடத்துச்சு. பெரியார் தான், நீங்கள் சொல்கிற பெரியார் தான் நடத்தினார். எழுத்துக்களை எளிய நிலையில் தொடக்க நிலையில் மாணவர்கள் படிப்பதற்கு சிரமமாக இருக்குன்னு எழுத்து சீர்திருத்தத்தை செய்தது யார்? கருத்துக்கள் பல பேர் கொடுத்துருக்கலாம். நான் சொன்ன ஆசி சுப்பையா 31 எழுதியிருக்கிறார். குமரன் என்ற இதழ் காரைக்குடியில் வந்தது, அதில் எழுதியிருக்காங்க, எழுத்து சீர்திருத்தத்தை பற்றி எழுதியிருக்கிறாங்க. ஆனால் அதை நடைமுறைப்படுத்தியது யாருங்கிறது தான். குத்தூசி குருசாமி தமிழன் தஞ்சை தமிழன் சொல்லிக்கிறாங்கல்ல, அவர் தீர்மானம் கொண்டு போனாங்க. தமிழர் மாநாட்டில் தீர்மானம் கொண்டு போனாங்க. தமிழ் அன்பர் மாநாடுன்னு பாப்பான்லாம் சேர்ந்து மாநாடு போடுறான். அதுக்கு பேர் தமிழ் அன்பர் மாநாடு. துறையூர் தமிழர் மாநாடு அதுவும் பாப்பான் தான் நடத்துகிறான். அப்போ தான் பெரியார் தமிழ் என்ற சொல்லுக்குள் பார்ப்பன் நுழைந்து கொள்கிறார் என்பதை அப்போ தான் பெரியார் உணர்ந்து தான் திராவிடர் என்ற சொல்லாட்சிக்கு போகிறார். அதுக்கு வந்து பெரியாரும் தமிழ் தான். அதனால தான் தமிழர் தலைவர் என்று வாழ்க்கை அவர் இந்திய எதிர்ப்பு போராட்டம் வரைக்கும் தமிழர் என்ற அடையாளத்தோடு தான் இருந்தார். இந்திய எதிர்ப்பு போராட்டத்துக்கு தமிழ் இயக்கம், தமிழர் இயக்கம்னு தான் பேர் வச்சாங்க. பெரியார் நடத்திய பார்ப்பனர் மாநாடு தமிழர் மாநாடு தான் நடத்தினார். தமிழர் என்ற சொல் பார்ப்பனலாதார் என்பதற்கு அரசியல் ரீதியாக மாற்றம் பெற்ற காலம் அது.
இவன் அதுக்கும் வந்து தமிழ் என்பர் மாநாடு, தமிழ் மாநாடுன்னு ஐயங்கார ஐயருங்களே சேர்ந்து மாநாடு போடுறான். இப்போ உணர்வு ரீதியாக ரத்தத்திலேயே ஊறிய ஒன்று உணர்ச்சி அப்படின்லாம் வந்து சுதந்திர உணர்ச்சி தமிழர்களுக்கு தனியாக கிடையாதுன்னு இல்லை, எப்படியும் அவனை வந்து சாமிநாத ஐயரை வந்து ஏற்றுக்குவாங்க. அதை பற்றி எதிர்ப்பு தெரிவித்தலாம் யார்? சாமிநாத ஐயருடைய திருத்தம் குறவர் தப்பிய அது வந்து இதில் ஒரு பாட்டு வரும். ஒவ்வொன்றுக்கு யாரெல்லாம் வந்து ஏற்றுக்கின்றது, ஆசிரியருக்கு துரோகம் செய்கிறவர்ன்றது பார்ப்பார் தப்பிய அப்படின்னு அதை மாற்றினார். அதுக்கு உடனே எதிர்ப்பு வந்தது. குடியரசு அதுக்கான கட்டுரை இருக்கிறது, நீ மாற்றி எழுதுற நீயே. பாரதியாருக்கு எதிர்ப்பு வந்தது. பெரியார் பேசுகிறார், பாரதியார் பற்றி சொல்கிறாரு, 1000 உண்டிங்கு ஜாதி எனில் அந்நியர் வந்து நுழைவதென்ன நீதி என்று பாரதி கேட்கிறான். பெரியார் ஒரு கூட்டத்தில் பேசுகிறார், 1000 உண்டிங்கு ஜாதி எனவே அந்நியர் நுழைவது தான் நீதி, 1000 ஜாதி தான் வராமல் என்ன செய்வான் என்று பெரியார் பேசுகிறார். அப்போ அது மேலே விமர்சனம் வைக்கிறார் அவர். அதை பற்றி நீங்கள் பேசலையே. எம்.ஆர். ராதா நிகழ்ச்சியில் பேசுவார், பார்ப்பானே ஐயன் என்ற காலம் போச்சே என்று வீரமாக சொல்ல, பார்ப்பான ஐயன காலம் போச்சே என்று வருத்தமாக சொன்னான்னு ராதா சொல்லுவார். இப்படியெல்லாம் பார்ப்பன சிந்தனையாளர்களை அடித்து நொறுக்கியதெல்லாம் இயக்கம்தான். அதனால் அவர்கள் அமைதியாகிவிட்டாரே தவிர தங்களுடைய குறுக்கு புத்தியை, அந்த குசும்பு புத்தியெல்லாம் பார்ப்பன விட்டுவிடவில்லை. ஆதிக்க சிந்தனை வைத்து கொண்டிருக்கிறார்கள், நடைமுறைப்படுத்தி கொண்டிருக்கிறார். இப்போ குன்றக்குடி அடிகளார் கூட வந்து இவரை விட்டால் வேறு ஆள் இல்லை ஆரியத்தை எதிர்ப்பிற்கு அப்படின்னு நீங்கள் சொன்னாருங்கிறீங்க. ஆனால் சீமான் தன்னுடைய கட்சியின் கொள்கை அறிக்கையில் ஆரியர் என்றால் சீரியர், அந்தணர் என்றால் உயர்ந்தோர், பார்ப்பனர் என்றால் கணித அறிவு பெற்றோர், ஞானம் பெற்றோர் அப்படிங்கிற புதிய விளக்கங்கள் எல்லாம் கொடுத்து அதில் வந்து எல்லாத்துக்கும் பொருள் இலக்கணத்தில் பார்த்தா நான் பல இடங்களில் சொல்லுவேன். தொல்காப்பியத்தில் மரபியல்னு ஒன்று இருக்குது. அதில் பலவற்றை அதே இதில் வந்து திராவிடர் அப்படின்னு சொன்னால் தமிழிலிருந்து பிரிந்து திரிந்து வேறாக மாறி போனவர்கள் அப்படின்னு சொல்லி, அதாவது அதில் எங்கே இருக்குன்னு அப்படின்னு இல்லை. இவர் திருக்குறளை ஏற்ற திருக்குறளில் சில சொற்களை சொல்ல விரும்புகிறேன். ஒன்று, வெண்மை எனப்படுவது யாதெனின் உண்மை உள்ளம் யாம் என்று. அதாவது எனக்கு தான் எல்லாம் தெரியும் நினச்சிக்கிறதாண்டா அறியாமை. வெண்மை என்ன அறியாமை என்ற பொருளில் தான் அதில் எழுதுகிறான். இரவு என்றால் பிச்சை எடுத்தல், இரவு அச்சம், போய் ஒருத்தரை கேட்குறதுக்கே கூச்சப்படுறதுன்னு எழுதுகிறான். அப்போ இரவுன்ற அந்த பொருளே இப்போ இருக்குது. வெண்மைனா வெண்மையாக உடையொடித்திருக்காருன்னு சொன்னால் அறிவிட்டாமல் இருக்கான்னா பொருள் கொள்கிறோம். மாறிக்கொண்டு இருக்கிறது. அதாவது தொல்காப்பிய மரபியலில் சொல்லுவான், எதுக்கு என்னென்ன பேர் வைக்கிறது. நாய் பன்றியினுடைய பெண்பாலுக்கு பாட்டின்னு பேருன்னு சொல்கிறான். பாட்டின்னு யாராவது கூப்பிட்றாங்களா? வெறுகினில், அது பூனையில் வந்து ஆண் பாலை பூசைன்னு சொல்லணும். குதிரையில் ஆணினை சேவல் என்றாலும், சேவல்னா ஆண் குதிரைன்னு அர்த்தம். அப்படியா சொல்லிகிட்டு இருக்காங்க. பழைய கால இலக்கியம் அல்ல, மக்களால் அது என்னவாக புரிந்து கொள்ளப்படுகிறது தான் பெரியார் பார்த்தாரே தவிர அதற்கு அகராதியில் என்ன பொருள் அவர் பார்த்து எதையும் பேசலை, தத்துவங்களை முன்வைக்கவே இல்லை. தமிழ் யார் உண்டாக்கினார்கள் என்பது சொல்கிறார். ஏதோ ஒரே நாளில் வந்து உண்டாக்கி படைத்த மாதிரி ஆதிசிவன் படைத்தானான் அவர் சொல்கிறது. அகத்தியன் என்றோர் வேதியன் வந்தே மேவும் இலக்கணம் செய்தான். தமிழுக்கு இலக்கணமே இல்லாமல் இருக்குது. ஒரு வேதியன், ஒரு பாப்பான் வந்து தான் தமிழுக்கு இலக்கணம் பண்ணான். அது பாரதியார் பட்டவர் ஏற்றுக்கிறாரா? அப்படி தான் இலக்கணமா? தொல்காப்பியரோ இதெல்லாம் இலக்கணம் சொல்லலையா? இவங்க எப்படி அதான்? இப்போ பாரதியார் பாட்டுனா அவர் செந்தமிழ் நாடுனும் போதினிலே பாட்டு வந்து ஒரு போட்டிக்காக எழுதப்பட்டது. தமிழ்நாட்டை பாராட்டி எழுத பாடலுக்குன்னு ஒரு போட்டி அறிவிக்கிறாங்க. அதில் எழுதி பாரதிக்கு 2வது பரிசு கிடைக்குது. அந்த பாட்டுக்காக தான் கிடைச்சிது அவருக்கு. அவர் எத்தனை பாட்டு எழுதியிருக்காருன்னு சொல்லுங்கள். வாழ்க நிரந்தரம், வாழ்க தமிழ். கடைசியாக என்ன வரும்னா பாரதம் வரும். அவர் எப்போயும் அதை விட்டதில்லை. அவர் வந்து சிவாஜி போர் வீரர்களை கூப்பிடும், ஆரியர் இருமின், ஆரியர் இருமின், வீரியமிக்க ஆரியர் இருமின்மா. மற்றவங்களாம் போயிடுற, ஆரியர்கள் மட்டும் இங்கே இருங்கம்மா. இப்போது பெரியார் மீது அவர் விமர்சனங்களை வைத்ததற்கு பிறகு இவ்வளோ நாள் அவர் வந்து பாலிஷ்டாக பேசியிருந்தார். இப்போ நேரடியாக வச்சதுக்கப்புறம் நீங்கள் வந்து நான் பெரியார் பற்றி பேசுகிறேன், பெரியாரை வச்சு நீங்கள் என்னோட சண்டைக்கு வாருங்கள், நான் பேசுவதற்கு தயாராக. நீங்கள் இலங்கை பிரச்சனையை பிடிச்சி இழுத்து வச்சுட்டு என்னுடைய புகைப்படம் சரியில்லை அது இதுன்னு சொல்லி எனக்கு நீங்கள் பேச வாங்கன்னு சொல்லி சந்தோஷ் கூப்பிடுறதும் அவர் சொல்லுகிற அந்த சார்ஜை திசை திருப்புது மாதிரி இருக்கு இல்லையா? இல்லை, பேச தயார்னு தான் சந்தோஷ் வந்து விவாதிக்க தயார்னாங்க. அதுப்பா என்னமோ குட்டி சொரிந்து தாய்க்கு என்னமோ வருதுன்னு சொல்லுவாங்க. அது மாதிரி தான் இடும்பாவனம் கார்த்தி என்பவர் போட்டார், விவாதிக்க தயாரான்னு. சந்தோஷ் விவாதிக்க தயார். நியூஸ் 18 நாங்கள் அதற்கான அரங்காமை தர தயார்னு போட்டாங்க. அப்போ யார் வேண்டுமானாலும் பெரியாரை பற்றின்னு போட்டதை மாற்றிக்கிட்டு அடுத்த நாள் எடுத்த குளத்தூர்மணி எல்லாம் வரட்டும், கோவிரம் யார் வருவாங்கன்னெலாம் போட்டார். அடுத்த நாள் குளத்தூர்மணி போயிட்டார்,
கோவை ராமகிருஷ்ணன் போயிட்டார், திருமணன் காந்தியெல்லாம் போயிட்டார், ஸ்டாலினும் வீரமணியும் வர முடியுமாங்கிறாரு. உனக்கு திராவிட கழகத்தினுடைய கிளை செயலாளர் வந்து பேசினா போதுமே உங்கள்கிட்ட அவன்லாம் வேண்டியதில்லை. திருமணன் காந்தி தொடர்ந்து வா பேசலான்னு தான் கூப்பிட்டுருக்காரு. ஏன் போக மாட்டேங்கிறீங்க? என்ன நீ உங்களை அவர்கிட்ட போய் விவாதி, யாரும் வேண்டாங்கிறாங்க. பொது மேடையில் நான் சொன்னேன், அப்போயே அந்த அறிக்கை வந்த போதே சொன்னேன், சந்தோஷத்தை சொன்னேன், தோழர் வரட்டும், 5ஆம் தேதிக்கு அப்புறம் வர்றேன் பாரு, இப்போ வர சொல்லுங்கள் அவரை கொடுங்க, விமானத்தில் வா, விமானம் கட்டணும் நம்ம கொடுத்துக்கலாம், வந்து பேசிட்டு போயான்னு சொல்லுங்கள். வரமாட்டேன் வடிவேலு கூப்பிட்ற மாதிரி இருக்கு. ஆமாம், அப்படித்தான் சொல்கிறேன். நாம் வழிச்செலவு கூட நாம் ஏற்றுக்கலாம், விமானத்தில் வந்து பேசிட்டு போட்டோம், சந்தோஷத்தை பேசிட்டோம். மற்ற பெரிய தலைவர் ஸ்டாலினும் ஐயா வீரமணி ஐயாவும் வர வேண்டாம், இவங்ககிட்ட பேசிட்டு போட்டுமேன்னா அதற்கப்புறம் பேசாமல் அவங்க எடுத்துட்டாங்க அந்த சொற்களை. ஏன் வழியை இவரையும் கூட்டுட்டா இவங்களே பின்வாங்கி கொள்வது என்பது. அவர்லாம் பேச தயாராக எந்த காலத்துலையும் பேச மாட்டார். நான் அவங்ககிட்டலாம் பேச மாட்டேன் பாரு. இப்போ சீமானை பற்றி, அவருடைய ஒழுக்கம் பற்றி வந்து ஏற்கனவே விஜயலட்சுமி தொடர்ந்து இப்படியெல்லாம் நடந்ததுன்னு சொல்லி அவர் மேலே குற்றச்சாட்டுகளை வச்சிட்டு இருக்காங்க. ஆனால் இவ்வளவு நாள் கிட்டத்தட்ட 10 வருடங்கள் 15 வருடங்களுக்கு மேலாக அமைதி காத்த நீங்கள், அதாவது குறிப்பாக வந்து ஒரு மேடை அமைத்து கொடுத்து அவரை வந்து இலங்கைக்கு அழைச்சிட்டு போய் இந்த வாய்ப்புகள் எல்லாம் ஏற்படுத்தி கொடுத்து ஒரு வளர்த்து விட்ட நீங்கள் இன்னைக்கு திடீர்னு வந்து நின்றுட்டு அவரோட எதிர்த்து முரண்பட்டு நிற்பது, ஈழத் தமிழர்கள்லேயே நிறைய பேர் வந்து இன்றைக்கு என்ன அப்படி ஒரு நெருக்கடி, பெரிய பிரச்சனை வந்து நிற்குது? 2 காரணங்கள் தான். சகிக்கக்கூடிய எல்லை ஒன்று இருக்குது. எதாக இருந்தாலும் கூட விமர்சனங்கள் வைப்பாங்க. அப்படி விமர்சனம் இல்லாத உலகம் ஒன்றும், வெவ்வேறு கருத்து இல்லாத மனிதர்கள், இயந்திரங்கள் தான் ஒரே மாதிரி இயங்கும். மனிதர்னால் மாற்றி மாற்றி சிந்திப்பாங்க, மாற்று கருத்து இருக்கும். பேசுவதே நாம் ஒன்றும் அதை மறுக்குவதில்லை. அதுக்கான கேள்விக்கு பதில் வேணால் சொல்லிகிட்டு இருக்கலாம். ஆனால் சகிக்க முடியாத எல்லைக்கு போகும்போது தான் வெளியே வந்து கேள்விகள்லாம் வைக்க வேண்டியதாக இருக்குது. அதே மாதிரி ஈழத்தமிழர்களும் எப்போது பிரபாகரன் என்பவரை பெரியார் என்பவருக்கு எதிராக நிறுத்துகிற போது தான் ஈழத்தமிழர், அப்படி இல்லையே அவங்க தானே எங்களுக்கு எல்லாம் செஞ்சாங்க. இந்த நாட்டுக்குள் நுழைந்தது முதல் நாங்கள் வந்து படையை நடத்துவதற்கு எங்களை வலிமைப்படுத்தி அனுப்ப வரைக்கும் செஞ்சதெல்லாம் திராவிட இயக்க தோழர்கள் தானே, வேறு யார் இருந்தாங்க, வேறு யார் எங்களுக்கு செஞ்சாங்க, எப்படி அவங்க எங்களுக்கு எதிரி ஆயிட முடியும் என்பதால் தான் அவங்க பேசுகிறாங்க. இல்லைன்னா அந்த எல்லைக்கு வராமல் தான் அவங்களும் பேசியிருக்க மாட்டாங்க. எங்களுக்கும் வந்து பெரியாரை பற்றி இல்லாதையும் பொல்லாதையும் இருக்கிற சொல்லி விமர்சனம் செய்யலாம். ஏதாவது ஒரு பேசியிருக்கு தப்பு, திருக்குறளை பற்றி மலம்ன்றதெல்லாம் பிஜேபிக்கார அந்த காலத்துன்னு சொல்லிட்டு இருந்தது. அம்மாவுன்னு அருட்டுவன போன்னு சொன்னது வந்து பாகவத்தில் பிரம்மா சொன்னது. பிரம்மா சொன்னாரே தவிர பிரம்ம புராணத்தில் இருக்கே தவிர பெரியாரில் எழுத்தில் இல்லை. நீ அதை பற்றியெல்லாம் பேசுகிறிய, ஆதாரம் கொடுன்னா உங்கள்கிட்ட தான் இருக்குதுன்னா என்ன பொருள்? அதுக்கு விவாதிக்க முடியாத வெறும் விதண்டாவாதம்னு சொல்லுவாங்க. வாதம் இல்லை, ஒரு பேசுறதெல்லாம் விதண்டாவாதங்களை தான் பேசி கொண்டிருக்கிறார். ஒரு கருத்துக்கு ஆதாரம் இருக்கணும் பேசுகிறப்போ. பெரியார் எப்போவாவது மேடையில் வந்து எதையாவது சொன்னால் அதற்கான புத்தகங்களை அடுக்கி வைத்து தான் பெரியார் பேசியிருக்கார். பக்கத்தில் இருந்து எடுத்து படின்னு தான் சொல்லுவார். பெரியார் காலத்தில் இதை எடுத்து படிங்க என்று சொல்லுவார், அதை படிப்பாங்க. அப்படி தான் கருத்துக்களை அவர் சொல்லி வந்திருக்கிறார். எட்கர் தர்ஸ்டனை பற்றி ஒரு தடவை படித்தப்போ தான் ஒரு கூட்டத்தில் கூட தகராறு பண்ணான். நான் சொல்ல, எட்கர் தர்ஸ்டன் தென்னிந்திய குடிகளும் குளங்களும் நூலில் எழுதியிருக்கிறாருன்னு பெரியார் சொன்னார். அப்படித்தான் அவர் சொல்லியிருக்காரு. நீங்கள் கேட்டால் ஆதாரம் எங்கன்னு, நீ எதை படிச்சுட்டா சொன்ன காட்டுறா அப்படின்னா, இல்லை நீங்கள் அடக்கி வச்சுக்கிட்டீங்க, அப்போ நாங்களாம் எப்படி படிச்சிருக்கோம்? பெரியாரிஸ்டுங்களாம் பெரியார் எப்படி படித்தாங்க? ஆணைமுத்து தொகுத்து கொடுத்தாரு. அதற்கு பின்னால் வழக்கு வந்தது. எல்லோரும் நடந்து திராவிட கழகம் குடியரசு பூரா வெளியிட்டுருச்சு. 30-40 தொகுதிகளாக விடுதலையில் வந்ததெல்லாமே வெளியிட்டாங்க. இன்னும் முக்கியமானதெல்லாமே கொடுத்தாச்சு. அதுக்கு மேலே அடியே போய் ஆழம் பண்ணி பண்ணுறதுனா வேணும். சாதாரண கருத்துக்கள்லாம் கொடுத்தாச்சு. அப்போ நீங்கள் அதெல்லாம் பார்த்து இப்போ எந்த இடத்துல இருக்குது உங்களுக்கு எப்படி தெரியும்? அது அவங்க நான் சொன்ன ஹிஸ் மாஸ்டர்ஸ் வாய்ஸ்ன்னு அவன் சொன்னதை இவர் எழுதுறாரு. 3 வருஷத்துக்கு வந்து பிஜேபிக்காரன் எதை எழுதுனானோ அதை இன்றைக்கி சீமான்னு சொல்கிறார். நீ உனக்கு என்ன ஆதாரம், எதை வச்சு சொன்ன? உங்கள் தலைவர்னு கொடுத்துருந்தா கூட கொடு, எங்கள் எஜமான்கிட்ட கொடுத்தாருங்க, அதை பாருங்கள் இந்த பேப்பர்னு காட்டுட்டுமே, யார் வேண்டாங்கிறாங்க. அவங்க ஆளுங்களை உடனே தூக்கிட்டு வந்தான். 11/5/1933 இருக்குதுன்னா எடுத்து போட்டாச்சு. விடுதலையில் அதை பாரு, இதுதான்ப்பா அந்த இதில் எந்த இடத்துல இருக்குது காட்டு. அதோட பேசாமல் இருந்துட்டாங்க. இல்லை உறவுங்கிறது அப்படி எழுதியிருக்கு, இப்படி புரிந்து கொள்ளலாம்னா இந்த நேரடியான சொற்கள் இருக்கிறதா அதில். உறவு என்பது உலக நாடுகளில் இருக்கிற மன உறவு முறையை பற்றி அவர் எழுதுறாரு. எப்படி இப்படிலாம் இருக்குதுன்னு எழுதுறாரு. சமயோஜிதம்னு சொல்லிட்டாரு. அப்படின்னா என்ன? அந்த நேரத்துக்கு நடைமுறைக்கு தக்கவாறு அதை நடைமுறைப்படுத்த வேண்டும்ன்றது தான் அந்த பொருள். அந்த சமயத்தில் காலமும் களமும் எப்படி இருக்கிறதோ அதற்கேற்ப நடைமுறை இருக்கும்னு சொல்கிறார் அவர். அதுக்கு என்ன பொருள்? இப்படிலாம் சொன்னானே தவிர நேரடியாக அந்த சொல்லுங்கிறது இது வரைக்கும் சொல்லவே இல்லையே. ஒருத்தர் சொல்கிறான்னா அந்த சொல்லில் நிற்க வேண்டும், உறுதியாக நிற்கணும். இல்லைனா மன்னிப்பு கோரணும். மன்னிப்பும் கோராமல்
அதில் உறுதியாகவும் நிற்காமல் பின்வாங்கி கொண்டு மற்றவங்கள விவாதத்துன்னு கூப்பிட என்ன நியாயம் இருக்குதுன்னு எங்களுக்கு தெரியல. இப்போ ஒரு கொள்கை அறிக்கையில் தவறான வார்த்தைகளை பயன்படுத்தினாரு நீங்கள் 10 வருஷத்துக்கு முன்னாடியே சுட்டி காட்டினேன்னு சொல்கிறீங்க. இன்றைக்கி அவர் பாண்டிச்சேரியிலேருந்து இது மதுபானங்களை கடத்தி கொண்டு வந்து கொடுப்போம் அப்படின்னு சொல்லி சிலர் சொல்கிறாங்க. பெண்கள் விவகாரத்தில் அவர் பக்கத்திலேயே வைத்துக்கொண்டு சூசை அவர்களிடம் பேசினார் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இதெல்லாம் அப்போவுமே உடனே வெளியில் ஃபோன் பண்ணி திட்டினார். அவங்க அங்கேருந்து சேரலாதான் திட்டினார் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்படியெல்லாம் இருக்கும்போது எந்த அடிப்படையில் இவரை நீங்கள் சகித்து கொண்டீர்கள்? நீங்கள் 15 வருடம் அது ஒரு பெரிய காலகட்டம். எந்த எதிர்வினையும் பெருசாக ஆற்றாமல் நாங்கள் ஒரு எல்லைக்கு மீறி நாங்கள் பேசுகிறோம். 10 ஆண்டு தான், 14க்கு அப்புறம் தான் 10 ஆண்டு பிரபாகரன் இறந்து விட்டாருன்னு கேட்டு இறந்து விட்டாருன்னு உறுதி செஞ்ச அப்புறம் தான் அந்த கதையெல்லாம் ஆரம்பிக்கிறார். அதுக்கு முந்தைய நானே ஒரு நாள் கேட்டேன் அவர்கிட்ட, உங்களுக்கு எப்போ பிரபாகரன் இறந்தார் அப்படின்னு கேட்டேன். என்ன மொத்தம் நீங்கள் பேச பார்த்தா அப்படி தானே இருக்குதுன்னு சொன்னால் தான் கடைசியாக நான் அவர்கிட்ட பேசுனது. என்ன இப்படி கேட்டீங்கன்னு போயிட்டார், அவ்வளோதான். புகைப்படம் எடுத்த அமர்தாஸ் சென்னைக்கு வந்தபோது என்னை பார்த்த உடனேயே அவர் கேட்ட கேள்வி, அண்ணன் இருக்கிறாரா இல்லையா? யாருமே இந்த கேள்வி என்கிட்ட கேட்கவே இல்லை, இவர் தான் அதை கேட்டுட்டு என்னை செக் பண்ணிக்கிட்டாரு அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ நீங்கள் சொல்கிறதெல்லாம் பார்க்கும்போது அது ஆமாங்க. அதுக்கப்புறம் தான் இதெல்லாம் இவங்க சொன்னால் இத்தனை நாள் பேசினார், தலைவரை சந்தித்தேன்னு பேசினார். அதை யாரும் நம்ம இப்போ சொல்லலை. நேரம் பற்றியெல்லாம் சொல்லலை. நான் 3 நாள் சந்தித்தேன், 30 நாள் கூட வரதெல்லாம் இப்போ சொல்லலை. சந்தித்தார் அப்படிதான். படங்களை பற்றி கூட நம்ம அதை பற்றி பேசலை, எவ்வளோ நேரம்லாம் பேசலை. நான் ஒரு முறை ஒரு 7-8 ஆண்டுகளுக்கு முன்னால் ஒருத்தர் சொன்னது கூட 12 நிமிடம் சந்தித்தார் என்பது எங்களுக்கு தெரியும், அவ்வளோதான் தெரியும். அப்படி மற்றதெல்லாம் அவர் சொன்னால் பொய் தான் அப்படின்னு சொன்னோம், அவ்வளோதான் சொன்னோம். இப்போ அதுதான் ஒரு ஒழுக்கமற்ற, அதாவது சுய ஒழுக்கமற்ற ஒரு நபரை எப்படி நீங்கள் ஏற்றுக்கொண்டு ஒரு மேடை ஏற்றுவதற்கு அவரை வளர்த்து விடுவதற்கு நீங்கள் ஒத்துக்கொண்டீர்கள்? ஒன்று. இன்னொன்று, ஈழத்தமிழர்களும் ஒளிவாய்க்கால் முடிவுக்கு பிறகு அவர்கள் பணம் அனுப்பி அவர்களை வளர்த்து விட்டிருக்கிறார்கள், புலம்பெயர் தமிழர்கள். எப்படி இது நடக்குது? இது ஒரு இன்னைக்கு இவ்வளோ பெரிய பிரச்சனை நிற்கும்போது இது முழு பொறுப்பும் நீங்கள் தான்ங்கிற மாதிரி ஒரு குற்றச்சாட்டை வெளியிலிருந்து வைக்கிறாங்க. இல்லை, அதாவது விஜயலட்சுமி கதையெல்லாம் இப்போ வந்தது தான், நம்ம எல்லாம் விட்டு பிரிஞ்சு போனதுக்கப்புறம் வந்தது தான். அதுக்கப்புறம் தெரியாது. இன்னொன்று, யார் இதை சொல்லணும்னா, பிரபாகரன் என்னிடம் ஒப்படைத்து விட்டார் அப்படின்னு அவர் சொன்னபோது ஈழத்தமிழர்கள் சொல்லியிருக்கலாம். ஏன்னா இவ்வளோ அநியாயத்துக்கு போய் சொல்கிறியடா, அதெல்லாம் யாரிடம் ஒப்படைப்பார்? தனிமனித ஒழுக்கத்திலோ இதுலேயோ நேர்மையிலோ அப்படி ஆள்கிட்ட ஒப்படைப்பாரா? இந்த மாதிரி ஆள்கிட்டே கொண்டு போய் ஒரு லும்பன்கிட்டே கொண்டு போய் கொடுப்பார் அவர். அப்படியாவது ஒரு கோபம் வந்திருக்க வேண்டியது. ஆனால் எப்போ அவங்களுக்கு வருதுன்னா, நம்முடைய தொடர்ந்து ஈழ அரசியல் எடுத்து செல்வதற்கு எல்லோருடைய ஆதரவும் வேண்டும். குறிப்பாக நமக்கு ஆரம்ப காலங்களில் நம்மை ஒரு வலுவான இயக்கமாக வளர்வதற்கு துணை நின்றவர்களும் அதற்காக பல தொல்லைகளை ஏற்றவர்களும் திராவிட இயக்கத்தவர்கள் தான். அவங்களையே இப்போ பெரியாரையே எதிராக நிற்கிற போதுங்கிறப்போ அடுத்த ஒரு நடவடிக்கைக்கு போகிற போது அவங்கக்கிட்ட தான் நம்ம போகணும், அவங்க தான் நிற்பாங்க. ஏன் இப்படியெல்லாம் செய்கிறார் என்ற போது தான் அவங்களுக்கும் வெளியே பேச வேண்டிய தேவை வந்தது. நம்ம கூட பெரியார் இந்த மாதிரி சொன்னார்னு சொல்கிற வரைக்கும் அதை பற்றி நம்ம இல்லை, மற்றபடி விமர்சனம் செய்ய தெலுங்கு கன்னடம் சொல்லிட்டு போது நீண்ட காலமாக சொல்கிறது இவங்க பரம்பரையாக சொல்லி கொண்டிருக்கார். முதல்ல சொன்ன வாவேஸ் ஐயர், அடுத்தது ஆதித்தனர், மாப்போசி, குணா, ரவிக்குமார் எல்லாம் சொல்லிட்டு இருக்கிறது. அது ஒன்றும் புதுசாக இல்லை. எல்லாம் எம்பி ரவிக்குமார் அவர் எழுதினாரே தமிழ் மண்ணிலேயே. அப்போ தான் நமக்கும் விடுதலை சித்திரம் சில விலகல்கள் அப்போ தான் வந்தது. அவங்களுடைய இரட்டை வாக்குறுதி மாநாட்டுக்கு நான் கலந்து கொள்ள முடியாதுன்னு சொன்னோம். தோழர் திருமாவை கூட சொன்னார், நீங்கள் வாங்க இந்த கருத்து தவறானதுன்னு பேசுங்க மேடையில். ஏங்க உங்கள் மேடை இரட்டை வாக்குறுதி போட்டு அது ஆதரவான கருத்துள்ளவன் நான். ஆனால் அப்போ இதை பேசுறதுக்கான நேரமாக இதை பேச நான் கலந்து கொள்ளவில்லைன்னு சொன்னோம். அதற்கப்புறம் தான் ஐயா நெடுமாறன் 2 தரப்பையும் உட்கார வச்சு பேசினார் அதில். அப்போ அந்த தரப்புலேருந்து வந்தாங்க, நான் விடுதலை. அப்போ சுபவி கூட சீமான வர்றாரு கூட. இன்றைக்கி இவருடைய அலுவலகத்தில் உட்காந்து பேசுகிறோம். நாம் என்ன கேட்டோம், புனித பாண்டியன். அப்போது தோழர் புனித பாண்டியன் சொல்லிகிட்டே இருந்தார். ஒன்று, இது கட்டுரை ஆசிரியரின் கருத்தாவது கீழே போடு, இது இயக்கத்தின் கருத்து, கட்சியின் கருத்தே இதுதான் ஆகி போயிடும். ரவிக்குமார் எழுதுனதெல்லாம் தமிழ் மண்ணில் எழுதிட்டு இருந்தார். அப்போ பூரா கட்சிக்காரன் தோழர்கள் நினைப்பான், ஓஹோ இதுதான் கட்சியினுடைய கருத்து, திரும்பவும் அப்படி தான் நினைக்கிறதா அவன் நினைப்பான். இது கட்டுரை ஆசிரியரின் கருத்து அல்லது விவாத களம் போட்டு எழுது, நாங்களும் பதில் எழுதுகிறோம், எழுதுங்க. இப்போ நாங்கள் முதல்ல 2003 அதை பற்றியே ஒரு புத்தகம், விமர்சன புத்தகம் எழுதணும். என்ன அவங்க சொன்னதுக்கெல்லாம் பதில் எழுதி, ராஜேந்திரன் பெரியாருக்கு எதிரான திரிபுகளுக்கு மறுப்புன்னு ஒரு நூல், அவரும் ஒரு நூல் எழுதினார். ரெண்டும் அது வந்தது அந்த சமயத்தில்.
இந்த மாதிரி நூல்கள்லாம் அதுக்கு விளக்கம் தருவதற்காக வர வேண்டிய தேவை. அது குணாவுக்கு எழுதினார், அது ரவிக்குமாருக்கும் பயன்பட்டது. எங்கள் தோழர் ஒருத்தர் எழுதினார், ரவிக்குமார் முதலே கண்காணிப்பின் அரசியல்லாம் ஒரு நாள் எழுதியிருக்கார். அதில் பூரா ரவிக்குமார் பின்னால் சொன்ன குற்றச்சாட்டுக்கெல்லாம் பதில் முன்னாலேயே சொல்லிட்டார். நாங்கள் ரவிக்குமார் பதில் அளிக்கிறாருன்னு இவர் எழுதுனதை போட்டு பழைய அவர் எழுத்தையும் போட்டுகிட்டே வந்தோம். ரவிக்குமார் பதில் அளிக்கிறாருன்னு வேற ஆளே சொல்ல வேணாம்ப்பா, ரவிக்குமார் எழுதுனதே படிங்க போதும். அப்படிலாம் ஒவ்வொரு கட்டத்துலையும் வர்றப்பெல்லாம் பேசிட்டு தான் இருக்கோம். அதை பற்றி விவாதங்கள் நடந்துட்டனால இதுவும் ஒன்று நடக்குது. அவங்க சுயநலத்துக்கு ஏதோ பண்ணுறாங்க அப்படின்னு நாம் கருதி கொண்டு இருக்கிறோம். சீமானே அப்படி தான் நினச்சோம். சரி, ஏதோ ஒரு சுயநல நோக்கில் தான் இதை வந்து பேசிகிட்டு இருக்காரு, பேசிட்டு போகிறாரு, நமக்கு என்ன. இல்லை, ஏதோ ஒரு சுயநல நோக்கம்னு நீங்கள் பேசிட்டு இருந்தாருன்னு சொல்கிறது ஒரு 10 வருட காலம் இடைவெளி நீங்கள் பாதுகாப்பு. இந்த மௌனம் வந்து அப்போல்லாம் மொழியை பற்றி தான் பேசினார். இந்த இடைவெளி பெரியார் குறித்தும் திராவிடம் குறித்தும் இனம் குறித்தும் இது மேலே மாற்றி வச்சு இன்னைக்கு கொண்டு வந்து இவ்வளோ பெரிய நெருக்கடியில் கொண்டு வந்ததற்கு பின்னால் நாம் வளர்த்து விட்ட ஒருவர் அப்படிங்கிற அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி உங்களுக்கு இருக்குது. அதனால் நீங்கள் கூடுதல் உங்கள் மேலே அந்த சார்ஜை வைக்கிறாங்க. நிறைய பேர் அதான் சொல்லிட்டேன், சந்தோஷம் எல்லாரும் சொல்லிகிட்டு இருக்காங்க. நீங்கள் அங்கே அனுப்பாமல் இருந்தால், அனுப்பணும் தோழர் வன்னியரசு தான் பரிந்துரை பண்ணது. என்னிடம் கேட்டபோது நானும் சரின்னு சொன்னேன், அவ்வளோதான். என்னிடம் வந்து ஒரு வெரிஃபிகேஷனுக்கு வந்தாங்க நம்மக்கிட்ட. சரி, ஆமாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு தான் சொன்னோம். அப்படி தான் சொன்னோம். அது வந்து நாம் வந்து இப்படிலாம் போவார்னு யாருக்கு தெரியும். அப்போது நல்ல நடிகனாக சினிமாவில் நடிக்க முடியல தவிர வாழ்க்கையில் நல்லா நடிச்சிருக்காருன்னு இப்போ நாம் புரிஞ்சுக்கிறோம். சினிமாவில் தான் நடிப்பவரில் போட்டிருக்கு, இங்கே நல்லா நடிக்கிறாரு. அப்போது அவங்க சொல்லுவோம், எம்ஜிஆரை சொல்லுவோம், சிவாஜிக்கு சினிமாவில் மட்டும்தான் நடிக்க தெரியும், மக்களிடம் நடிக்க தெரியாது. எம்ஜிஆருக்கு சினிமாவில் நடிக்க தெரியாது, மக்களிடம் நல்லாக நடிப்பாருன்னு சொல்லுவோம். அதே மாதிரி தான் இவரும் மக்களிடம் நன்றாக நடித்திருக்கிறாருன்னு தான் நமக்கு தெரியுது. இறுதியாக ஒரே ஒரு கேள்வி. இப்போ தொடர்ந்து நான் பேசிக்கொண்டே இருப்பேன் அப்படின்னு அவருடைய இயக்கமும் அவருடைய செயல்பாடும் இருக்குது. பெரியாரியவாதிகள், இப்படி புலம்பெயர் தமிழர்கள் எல்லோரும் நின்று இன்னைக்கு ஒரு எதிர்வினை ஆற்றி கொண்டிருக்கிறீர்கள். இது கன்சிஸ்டண்ட்டாக இருக்குமா, இதுவும் தற்காலிகமானதாக தான் இருக்குமா? இல்லை, இது வந்து என்னென்னா மேடை நம்ம அரசியல் ரீதியாக அவரை வந்து நாம் அப்படி தான் நினைக்கிறோம். அரசியல் ரீதியாக அவரை ஆளை இல்லாமல் செய்யணுமே தவிர இவருடைய பொய் வந்து விவாதங்களை பாரதிய ஜனதா கட்சி அடிமையாகி போனது. ஏன்னா இப்போ தோழர் ஜெகதீஷ் வந்து இப்போ சொல்கிறார், ஜெகதீஷ் பாண்டியன் அவரோடு இருந்தவர் தான். அவர் வந்து போய் குருமூர்த்தியை பார்த்தது, இவரை கோபால்ஜி போனதெல்லாம் இப்போ சொல்கிறாங்க அவங்க. நாம் முதல்லையே சொன்னோம், இந்த மாதிரி ஒரு 7-8 ஆண்டுகளுக்கு முன்னால் தான் நான் முதல்ல இந்த முகநூல் பதிவு எடுத்து போட்டோம். அப்போது வந்து பாலசுப்ரமணிய ஆதித்தன் எழுதுனதை போட்டோம். அப்போது அதெல்லாம் பெருசாக வந்து ரீச் ஆகலை. அதை வந்து அதை விட இவர் போய் பலமாக இருந்துருச்சு. இதே வேலையாக இருந்தவர், நாம் இதை ஒரு வேலையாக செய்தோம், அவர் இதே வேலையாக மட்டுமே இருந்தார். பொய் பேசவே வேலையாக இருந்தார். எத்தனை பொய்க்கு நாம் விளக்கங்கிற மாதிரி நம்ம வேலையை நாம் பார்த்துட்டு இருந்துட்டோம். அதுதான். இனி வந்து அரசியல் ரீதியாக இவர் தமிழ் மக்களுக்கு எதிரான அரசியலை செய்கிறார். தமிழ் மக்களை காட்டி கொடுக்குற அரசியல். தமிழ் மக்கள் நான் சொல்கிறது வந்து பிற்படுத்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட மக்களை பற்றி சொல்கிறேன். இவங்களுடைய நல்வாழ்வுக்கு எதிரான சனாதன சிந்தனையாளர்களுக்கு துணை போக ஆரம்பிச்சிட்டாரு. அது வந்து நமக்கு ஆபத்தான தமிழ்நாட்டு அரசியலுக்கு, தமிழ் மக்களுக்கு எதிரானது என்பதை நாம் பேச வேண்டிய தேவையை அழுத்தமாக பேச வேண்டியது வரும். தான் இவ்வளோ நேரம் பல்வேறு கேள்விகளுக்கு ரொம்ப உங்களுடைய இயல்பான கருத்துக்களை சொல்லியிருக்கேங்க. நன்றி. வணக்கம். நன்றி தொடர்.